அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் பருவங்கள்லாம் முடித்தோம் இல்லையா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் முதல் பருவம் 2ஆம் பருவம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 3ஆம் பருவம் வந்தாச்சு. இப்போது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? மனிதன் வந்துட்டு உருவான காலத்துலேருந்து மனிதன் வந்துட்டு ஆதி காலத்தில் எப்போ வந்துட்டு மனிதனுடைய வரலாறு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு இனங்களாக ஒவ்வொரு இடத்துலையும் பிரிஞ்சு போனதுலேருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழுக்களாக அவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல நீர் ஆதாரத்தை தேடி அவங்க வந்துட்டு குழுக்களாக வாழ்ந்ததுலேருந்து நாடோடிகளாக தெரிஞ்ச காலம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிராமங்களாக உருவாகி அவங்க வாழ ஆரம்பித்த காலம், நகரங்களாக உருவாகி வாழ ஆரம்பித்த காலம், கிராம நிர்வாகம், நகர நிர்வாகம். ஸோ அதுக்குன்னு ஒரு தலைவர்கள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜா, மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு வந்துட்டு உருவான காலம். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம வரலாறு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் வந்துட்டு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, ஸோ எந்த மாதிரியான நிர்வாகங்கள் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு, எங்கேருந்துலாம் வந்து படையெடுப்புகள் இருந்திருக்கு, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவை வந்துட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க, எல்லை பகுதிகளை யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்தாங்க, அவங்க உள்ளே வந்து என்னென்ன மாதிரியான இயக்கங்கள்லாம் தோன்றியிருக்கு இல்லையா? ஸோ இந்த இப்போ முகலாயர்கள் வந்து இஸ்லாமியத்தை தோற்றுவித்தது, அப்புறம் கிறிஸ்தவம், இதெல்லாம் வந்துட்டு நிறைய தோன்றியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு இப்போ முகலாயர்கள் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு சுல்தான்கள் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ சுல்தான்களுக்கு அப்புறமா வந்துட்டு முகலாயர்கள், பாபர் வந்துட்டு உள்ளே வந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா முகலாயர்களோட பேரரசை அழித்தது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தோம். மராத்தியர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த முகலாய பேரரசு வந்துட்டு வலிவிழந்து காணப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பருவத்தில் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும், தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வட இந்தியா பற்றி பார்த்தோம், அதே மாதிரி தென்னிந்தியாவை பற்றியும் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், சேரர்கள், இவங்களுடைய ஆட்சியையும் பார்த்துருந்தோம். அவங்க வந்து அவங்களுடைய கட்டடக்கலைகள் பார்த்துருந்தோம், நிர்வாக முறை பார்த்துருந்தோம், எல்லாமே வந்துட்டு பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சமண மதத்தை பற்றியும் பார்த்துருந்தோம், பௌத்த மதத்தை பற்றியும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்துட்டு நிறைய பக்தி இயக்கங்கள் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதையும் பற்றியும் நம்ம வந்துட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றின விரிவான ஒரு செய்தி தான் வந்துட்டு இப்போ அதுக்கப்புறமா வர லெசன்ஸில் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ புதிய சமய கருத்துக்களும் பக்தி அதாவது இயக்கங்களுங்கிறதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசனே அதுதான் உங்களுக்கு. கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்கள், நாயன்மார்கள் ஆகியோரின் பக்தி இயக்கம். ஓகேங்களா? ஸோ ஆழ்வார்கள் யார், நாயன்மார்கள் யார், அவங்களுடைய பக்தி இயக்கம் என்ன அப்படிங்கிறது. ஆதிசங்கரின் அத்வைத தத்துவம், ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத தத்துவம். ஆதிசங்கரர், ராமானுஜர் ரொம்ப புகழ்பெற்றவர்கள் இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான தத்துவங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆதிசங்கர் வந்து அத்வைத தத்துவம், ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைத தத்துவத்தையும் வந்துட்டு கூறியிருக்காரு. வட இந்திய பக்தி கோட்பாடுகளும் அவற்றை முன்மொழிந்த ஆளுமைகளும். அதே மாதிரி வட இந்திய பக்தி கோட்பாடுகள் என்னெல்லாம் இருந்ததுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்து இஸ்லாம் சமயங்களுக்கு இடையிலான உறவு ஊடாட்டங்களும், அது குறிப்பாக சூஃபியிசம் போன்ற புதிய கோட்பாடுகள் உருவாவதற்கு இட்டு சென்றமையும். இஸ்லாமிய மறை மெய்ஞானம். ஓகேங்களா? சூஃபிசம்ங்கிறது இஸ்லாமிய மறை மெய்ஞானம்ங்கிறது. கபீர், குருநானக் ஆகியோரின் போதனைகள், பக்தி இயக்கத்தின் தாக்கம். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அறிமுகம். இடைக்கால இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் பக்தி கவிதைகள், செய்யுள்கள் இயற்றப்பட்டன. அவை ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்ததாக இல்லாமல் பல்வேறு சமய இயக்கங்களினால் தூண்டப்பெற்றன. கடவுளின் மீதான முழுமையான பக்தியை மனிதனை வாழ்வின் இடர்பாடுகளிலிருந்தும் காத்து முக்தியை அருளும் என இவ்வியக்கங்களை நிறுவியவர்கள் கருதினர். மேலும் இறைவன் எங்கும் நிறைந்து இருப்பதினாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறைந்திருக்கின்றார் என்பதாலும் ஒருவர் கோயிலுக்கு செல்ல வேண்டியதோ சடங்குகள் செய்ய வேண்டியதோ அவசியமில்லை எனவும் நம்பப்பட்டது. அறிவின் வழிபட
ஞான மார்க்கம் சடங்குகள் நற்செயல்கள் ஆகியவற்றின் வழிபட கர்மா மார்க்கம் இவை இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது பக்தி கோட்பாடுகளை முன்மொழிந்தவர்களை ஊக்குவிப்பதாய் அமைந்தது. ஓகேங்களா. ஸோ பக்திங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு அப்போ வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ பக்தி மார்க்கத்தில் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் முக்தி பெற முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு அப்போ வந்து ரொம்ப நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு புதிய பக்தி இயக்கம் தோன்றும் பொழுதும் பழைய சடங்குகள் வழிமுறைகள்லாம் வந்துட்டு அது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியும் வந்துட்டு ஒரு பக்தி இயக்கம் வந்துட்டு தோன்றியிருக்கு இல்லையா. பக்தி இயக்கம் தொடக்கங்கள். பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளிலான புத்தெழுச்சி தமிழகத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கிற்று. ஓகேங்களா. ஸோ பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளிலான புத்தெழுச்சி, புதிய எழுச்சி. ஓகேங்களா. புத்தெழுச்சிங்கிறது புதிய எழுச்சி. அது வந்துட்டு எப்போ தோன்றி இருக்குன்னு சொல்கிறாங்க, தமிழகத்தில் வந்துட்டு 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியிருக்கு. அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியிருக்கு. அப்புத்தெழுச்சி, அந்த புதிய எழுச்சி அப்படிங்கிறது அப்புத்தெழுச்சின்னு சொல்கிறாங்க. அப்புத்தெழுச்சி ஆண் பெண் கடவுளர்களின் பெயர்களை தொடர்ந்து ஓதுதல், கடவுள்களை புகழ்ந்து பாடுதல், மத சின்னங்களை அணிந்து கொள்வது அல்லது அடையாள சின்னங்களை சுமந்து செல்வது, கடவுளுடன் தொடர்புடைய புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது என்பனவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த புத்தெழுச்சி எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண் பெண் கடவுளர்களின் பெயர்களை தொடர்ந்து ஓதுதல். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எந்த கடவுளை நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த கடவுளுடைய பெயரை வந்துட்டு தொடர்ந்து உச்சரிப்போம் இல்லையா, ஓதி அவங்களுடைய நாமத்தை வந்து ஜபிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடவுளை புகழ்ந்து பாடுதல். ஓகேங்களா. ஸோ கடவுளை புகழ்ந்து நம்ம வந்துட்டு பாடுதல்னால நம்மளுடைய பக்தியை வெளிப்படுத்துறது, மத சின்னங்களை அணிந்து கொள்வது அல்லது அடையாள சின்னங்களை சுமந்து செல்வது. ஓகேங்களா. ஸோ மத சின்னங்கள் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான மத சின்னங்கள் வந்துட்டு இருந்திருக்கும் இல்லையா. ஸோ நாமம் போடுறதோ இல்லை பட்டை போடுறது, சிலுவை போடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ யாருக்கு எந்த சாமியை பிடிச்சிருக்கோ அவங்களுடைய உருவம் பதித்த ஒரு டாலர் அது மாதிரியாவது அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க மத சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளுடன் தொடர்புடைய புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது. ஓகேங்களா. ஸோ ஆன்மீக பயணங்கள் இப்போ வரைக்குமே ஆன்மீக பயணங்கள் இருக்குது இல்லையா. ஸோ முஸ்லீம்ஸ் அப்படின்னா வந்துட்டு மெக்கா போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ இந்துக்கள் அப்படிங்கும் பொழுது காசி ராமேஸ்வரம் போகிறது, கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய புனித தலம் எதுவோ அங்கே போகிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணங்களும் வந்துட்டு அப்போ இருந்திருக்கு. என்பனவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. இதெல்லாமே உள்ளடக்கியதாக வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. தனக்கு சொந்தமான கடவுளை வழிபடும் பக்தனுக்கும் அக்கடவுளுக்கும் இடையிலான பரஸ்பர உணர்வு ரீதியிலான பற்றுதலுக்கும் அன்பிற்கும் பக்தி இயக்கம் சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தது. சூஃபி தத்துவமும் இதே போன்ற கருத்தையே போதித்தது. தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியதே சூஃபி தத்துவமாகும். ஓகேயா. ஸோ தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது தான் வந்துட்டு சூஃபிசம். சூஃபிசமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுவும் வந்துட்டு ஒரு இஸ்லாமியத்தை தழுவிய ஒரு மதம் தான். ஆனாலும் அதிலிருந்து கொஞ்சம் முரண்பாடாக ஒரு அடுத்த கட்ட கருத்துக்களை கொண்டு வந்தது தான் வந்துட்டு சூஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம் ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியுமான சூஃபி கோட்பாடு நம்பியது. இவ்வகையிலான தியானங்களே ஒரு பக்தனுக்கு கடவுளின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள உதவும் என சூஃபிக்கள் நம்பினர். இவ்வாறு செய்தால் மட்டுமே உலக பிணைப்புகளிலிருந்து ஒரு பக்தன் விடுபட முடியும் என்றும் அதுவே அவர் கடவுளுடன் இறந்திட கலக்க உதவும் என்றும் சூஃபிக்கள் வாதிட்டனர். ஓகேங்களா. ஸோ இஸ்லாமியத்திலிருந்து இது எந்த மாதிரி வேறுபட்டது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆழமான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பக்தி. ஓகேங்களா. ஸோ தீவிரமான உணர்ச்சி வயப்பட்ட பக்தி, ஆழமான தியானம், இது மூலமாக தான் நம்ம வந்துட்டு கடவுளை வந்துட்டு உணர முடியும் அப்படிங்கிறது சூஃபியுடைய கோட்பாடாக இருந்திருக்கு. ஸோ இவ்வகையான தியானங்களே வந்துட்டு பக்தனுக்கு கடவுளின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள உதவும் அப்படின்னும் சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா தான் உலக பிணைப்புகளிலிருந்து ஒரு பக்தன் விடுபட முடியும் அப்படின்ட்டு அந்த சூஃபி தத்துவம் வந்துட்டு நம்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து இஸ்லாம் ஆகிய இரு சமயங்களிலும் அறிவு நிலை கடந்த சமய இயக்கங்கள் செயல்பட்டன. தங்களுடைய போதனைகளில் வெவ்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகளையும் சேர்த்துக்கொள்வதில் அவர்கள் தயக்கம் காட்டவில்லை.
இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என ஹரிதாசர் கூறியுள்ளார். ஓகேங்களா. ஸோ இந்துக்களோ இஸ்லாமியர்களோ அவங்க வந்துட்டு வெவ்வேறு பெயரில் கடவுள்களை வந்துட்டு அழைத்தாலும் அவங்க வந்துட்டு வணங்குறது யார், ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹரிதாசர் வந்துட்டு நம்பியிருக்காரு. ஸோ கடவுள் வந்துட்டு ஒருவர் தான், அதை நம்ம வந்துட்டு வேறு உருவத்தில் வேறு பெயர்களில் தான் வந்துட்டு நம்ம அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தமிழகத்தில் பக்தி இயக்கம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும். பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ பக்தி அடியாளர்களான ஆழ்வார்களும் சிவனை வழிபடும் சைவர்களான நாயன்மார்களும் தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை இயற்றி தங்கள் கடவுளர்களுக்கு சமர்ப்பித்தனர். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆழ்வார்கள் அப்படிங்கும் பொழுது பெருமாள் அதாவது நாராயணர் அவங்கள வந்துட்டு, அதாவது வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்துட்டு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி சைவர்கள் அப்படிங்கும் பொழுது சிவனை வழிபடுவர்கள். ஓகேங்களா. ஸோ சிவனை வழிபடும் நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் மொழியில் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பக்தி பாடல்களை வந்துட்டு இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபக்தியானது இவ்வுலகில் நடைபெற்ற சிவபெருமானின் திருவிளையாடல்களோடு தொடர்புடையதாகும். சிவன், விஷ்ணு, குறிப்பாக கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் தமிழிலும் ஏனைய தென்னிந்திய மொழிகளான கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் இயற்றப்பட்டன. ஓகேங்களா. ஸோ சிவன், விஷ்ணு, குறிப்பாக கிருஷ்ணர் குறித்த பாடல்கள். ஓகேங்களா. ஸோ இவர்களை பற்றின பாடல்கள் வந்துட்டு தமிழில் மட்டும் கிடையாது, ஏனைய தென்னிந்திய மொழிகளான கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள்லையும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்களின் கடுமையான தாக்குதல்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக புலவர்களாகவும் ஞானிகளாகவும் இருந்த இவர்கள் சாதியை அடிப்படையாக கொண்ட சமூக நிலைகளை சாடியதோடு அல்லாமல் ஆண் பெண் சமத்துவத்தையும் முன்னிறுத்தினர். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்துட்டு சமணம், பௌத்தம் ஆகிய சமயங்களின் கடுமையான தாக்குதல்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக புலவர்களாகவும் ஞானிகளாகவும் இருந்த இவர்கள், அதாவது இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும், இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சாதியை அடிப்படையாக கொண்ட சமூக நிலைகளை வந்துட்டு அவங்க சாடி இருக்காங்க, அதாவது எதிர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்த்ததோடு அல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண் பெண் சமத்துவத்தையும் வந்து அவங்க முன்னிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. விஷ்ணு பக்தி அல்லது வைணவம் விஷ்ணுவின் அவதாரங்களை, குறிப்பாக ராமகிருஷ்ண அவதாரங்களை அடிப்படையாக கொண்டதாகும். தெரியும் இல்லையா, விஷ்ணு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்துட்டு கிருஷ்ணர், ராமர் அவருடைய அவதாரங்கள் அவங்களுடைய இதை தான் வந்துட்டு முன்னிறுத்தி நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு வைணவம் அப்படின்னு சொல்லுவோம். 12 தமிழ் ஆழ்வார்கள் அவர்கள் இயற்றிய அழிவில்லா பாடல்களுக்காகவே நன்கறியப்பட்டவர்கள். பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தாங்கள் செய்த பங்களிப்பின் காரணமாய் 2 ஆழ்வார்கள் தனித்துவம் மிகுந்து காணப்படுகின்றனர். நம்மாழ்வார் அவர் இயற்றிய 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழியால் புகழ் பெற்றார். ஓகேங்களா. ஸோ 2 பேர் வந்துட்டு அந்த 12 ஆழ்வார்களில் 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு நம்மாழ்வார், அவர் இயற்றிய 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழியால் புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நாதமுனி தொகுத்துள்ளார். ஓகேங்களா. ஸோ நாதமுனிங்கிறவர் தான் வந்துட்டு நம்மாழ்வாருடைய 4000 பாடல்களை தொகுத்தவர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அது வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது தமிழில் வந்து நமக்கு இந்த ஒரு பாடலை கொடுத்து ஒரு செய்யுளை கொடுத்து அதை எழுதினது யார் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க, அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதோடைய வரலாறு வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்பொழுது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுதே அதுக்கான ஒரு நோட்ஸையும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆழ்வார் ஆவார், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஆண்டாள் வந்துட்டு பெண்பால், அதாவது 12 ஆழ்வார்களில் ஆண்டாள்ங்கிறவங்க வந்துட்டு பெண்பால். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார். தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளார். ஓகேங்களா. ஸோ பெரியாழ்வார் வந்துட்டு தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், பெரியாழ்வார் தான் வந்துட்டு விஷ்ணு சித்தர்னு அறியப்பட்டிருக்காரு. அவர் என்னென்ன பாடல் பாடியிருக்காரு, யசோதையோடைய இடத்துல, அதாவது கிருஷ்ணருடைய தாயான யசோதை இடத்துல அவரை வச்சு கிருஷ்ணருக்கு பாடல்கள் பாடியிருக்காரு. ஓகேங்களா.
திருவில்லிபுத்தூர் கோவில் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. கோவில் நகரமான திருவில்லிபுத்தூரில் வளர்ந்த அவர் ஆண்டாள் ஆட்சி புரிபவள் என அழைக்கப்பட்டார். ஓகேயா. ஸோ திருவள்ளிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ திருவள்ளிபுத்தூர் கோவில் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்து, ஸோ விஷ்ணு சித்தர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவர் தான் வந்துட்டு ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. ஓகேங்களா. கோவில் நகரமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவில்லிபுத்தூரில் வளர்ந்த அவர் ஆண்டாள் அப்படின்னா ஆட்சி புரிபவள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாள் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு அவங்கள வந்துட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழி, அதாவது திருப்பாவைங்கிறது கிருஷ்ணனை அடையும் வழி, நாச்சியார் திருமொழி, பெண்ணின் புனித பாடல்கள் ஆகிய இரண்டும் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்களாகும். ஆண்டாளுடைய கவிதைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு ஆண்டாளுடைய புகழ்பெற்ற கவிதைகள். திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதனின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாக்களின் போது இப்பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ திருவரங்கம் கோவிலில் இருக்கிற விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதன் மீதுள்ள காதலை தான் வந்துட்டு ஆண்டாள் தனது பாடலில் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாக்களின் போது இப்பாடல்கள் வந்துட்டு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. வைணவ அடியார்கள் 12 ஆழ்வார்கள். ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த 12 ஆழ்வார்கள். முதல் 3 ஆழ்வார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேயா. திருமங்கை ஆழ்வார், ஏனைய ஆழ்வார்கள், மற்ற ஆழ்வார்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமிழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பன் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரக்கழுவி ஆழ்வார், அப்புறமா ஆண்டாள். ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்துட்டு 12 ஆழ்வார்கள். அவங்க பேரை படிச்சுக்கோங்க. அடுத்தது சைவ அடியார்கள் 63 நாயன்மார்கள். இவங்க வந்துட்டு சைவ ஆழ்வார்கள். இவங்க வந்துட்டு யார்? ஆழ்வார்கள் அப்படிங்கும் பொழுது இவங்க வந்துட்டு வைணவ அடியார்கள். ஓகேங்களா. ஆழ்வார்கள்ங்கிறது வைணவ அடியார்கள். அதே வந்துட்டு நாயன்மார்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்துட்டு சைவ அடியார்கள். ஓகேங்களா. மரபு வழி கதையின்படி நாயன்மார்கள் வந்துட்டு 63 பேராவர். அவர்களில் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் மும்மூர்த்திகள் என அழைக்கப்படுபவர்கள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 63 நாயன்மார்களில் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க தான் வந்துட்டு மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார்கள். ஆகியோர் தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்யப்படுகின்றனர். ஓகேங்களா. நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் நம்பியாண்டார் நம்பி கிபி 1000 என்பார் தொகுத்ததாக கூறப்படுகின்றது. அதுவே சைவ புனித நூல்களான திருமுறையின் அடிப்படையாக உள்ளது. திருமுறை 12 நூல்களை கொண்டுள்ளது. அவற்றின் 11 நூல்கள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டவையாகும். சேக்கிழாரின் பெரிய புராணம் 12வது நூலாகும். ஓகேயா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு தென்னிந்திய கோவில்களில் சிவன் ஸ்தலத்தில் இருப்பாங்க இல்லையா. 63 நாயன்மார்களும் வரிசையாக இதில் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரியே அவங்களுடைய சிலை உருவம் வந்துட்டு இருக்கும். அதையும் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த நாயன்மார்களுடைய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. எப்போ தொகுத்திருக்காரு? கிபி 1000 அந்த ஆண்டில் வந்துட்டு அவர் தொகுத்ததாக வந்துட்டு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சைவ புனித நூல்களான திருமுறையின் அடிப்படையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருமுறை அப்படிங்கிறது 12 நூல்களை கொண்டுள்ளது. ஸோ இந்த நம்பியாண்டார் நம்பி தொகுத்த இந்த பாடல்கள் தான் வந்துட்டு சைவ புனித நூல்களான திருமுறையின் அடிப்படைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த திருமுறை வந்துட்டு 12 நூல்களை கொண்டிருக்கு. அவற்றில் 11 நூல்கள் வந்துட்டு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது. சேக்கிழார் பெரிய புராணம் 12வது நூல்களும். 12வது நூல் எது அப்படின்னா சேக்கிழாருடைய பெரிய புராணம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர். ஓகேங்களா.
ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் ஏறத்தாழ கிபி 700லிருந்து 750 அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆதிசங்கரர் தான் வந்துட்டு அத்வைதம்ங்கிற தத்துவத்தை போதித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பதே இத்தத்துவத்தின் சாரமாகும். ஓகேங்களா. ஸோ ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவுடைய இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த தத்துவத்துடைய சாராம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவினார். ஓகேங்களா. ஸோ இவர் வந்துட்டு பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரிங்கிற இடத்துலலாம் வந்துட்டு மடங்களை வந்துட்டு நிறுவியிருக்காரு. அவை கற்றுக்கொள்வதற்கான வழிபாடு செய்வதற்கான மையங்களாக திகழ்ந்தன. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு கற்றுக்கொள்வதற்காகவும் வழிபாடு செய்வதற்கான மையங்களாகவும் வந்துட்டு இருந்திருக்கு. இவ்விடங்கள் இன்று முக்கியமான புனித தலங்களாக விளங்குகின்றன. தன் காலத்து பக்தி இயக்கத்தின் மீது கவனம் கொள்ளாத சங்கரர் வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டார். அவர் வந்துட்டு தன் காலத்து பக்தி இயக்கத்தின் மீது அந்த கவனம் வந்துட்டு இல்லை. அவர் வந்துட்டு எந்த பக்தி இயக்கத்தின் மீதும் கவனம் கொள்ளவில்லை. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் வந்துட்டு ஆர்வமாக இருக்கார். ஓகேங்களா. ஸோ பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு அவர் எழுதிய உரையை அவர் ஆற்றிய பணிகளில் சாலச் சிறந்ததாகும். பிரம்மசூத்திரங்கிற நூலுக்கு உரை எழுதியது யார்? ஆதிசங்கரர். ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல்களாகும். முதன்மையான உபநிடதங்களுக்கு அவர் எழுதிய உரைகளும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம ஆதிசங்கரர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகேங்களா. ஸோ அவர் வந்துட்டு அத்வைதம்ங்கிற என்ன சொல்லியிருக்காங்க, அத்வைதம்ங்கிற தத்துவத்தை வந்துட்டு போதிச்சிருக்காரு. இவருடைய காலம் கிபி 700லேருந்து 750. ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார்னு இவர் தான், ஆதிசங்கரர்னாலும் இவர் தான். அதுக்கப்புறம் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையுங்கிற தத்துவத்தின் சாரம் தான் வந்துட்டு என்னது, அத்வைதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரிங்கிற இடத்துல மடங்களை நிறுவியிருக்காரு. அது வந்துட்டு வழிபாட்டு மையங்களாகவும் பயிலும் இடமாகவும் இருக்குது. ஓகேங்களா. கற்றுக்கொள்வதற்கான இடங்களாகவும் வழிபாட்டு மையங்களாகவும் இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமாக பிரம்மசூத்திரங்கிற நூலுக்கு வந்துட்டு இவர் உரை எழுதியிருக்காரு. அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப இவர் பணியிலேயே சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற நூலுக்கு அவர் எழுதிய உரை தான் வந்துட்டு அவர் செய்த பணிகள்லேயே வந்துட்டு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாந்த பள்ளியுடைய அடிப்படை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மையான உபநிடதங்களுக்கு அவர் எழுதிய உரைகளும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. முதன்மையான உபநிடதங்களுக்கும் வந்துட்டு அவர் எழுதிய உரை வந்துட்டு முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ இதான் வந்துட்டு ஆதிசங்கரர் பற்றின செய்திகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராமானுஜர். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வைணவ திருத்தொண்டரான ராமானுஜர் மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ சிந்தனையாளர் ஆவார். ஓகேங்களா. ஸோ 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்துட்டு வைணவ திருத்தொண்டரான ராமானுஜர் வந்து ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு வைணவ சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அவர் முன்வைத்த தத்துவம் விசிஷ்டாத்வைதம் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆதிசங்கரர் வந்துட்டு அத்வைதம்ங்கிற தத்துவத்தை வந்துட்டு சொன்ன மாதிரி ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிற தத்துவத்தை வந்துட்டு முன்வைத்திருக்காரு. ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என இத்தத்துவம் அறிவித்தது. ஓகேயா. ஸோ ஆத்மாங்கிறது பிரம்மத்துடன் கலந்ததுக்கு அப்புறமும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்து கொள்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இது வந்துட்டு சொல்லியிருக்கு. நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். சமூக சமத்துவ கருத்துக்களை பரப்பிய அவர் கோயில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தார். விஷ்ணுவின் மீதும் அவருக்கு இணையான லக்ஷ்மியின் மீதும் அவர் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என அழைக்கப்பட்டது. அந்நெறியை பரப்புவதற்காக அவர் பல மையங்களை நிறுவினார். ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ரொம்ப நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் குடியேறி இருக்கார். சமூக சமத்துவ கருத்துக்களை பரப்பிய அவர் கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகள், அப்போ வந்து சாதிய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கண்டனம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லக்ஷ்மியின் மீதும் அவர் வந்துட்டு கொண்டிருந்த பக்தி நெறி வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஸோ அந்த நெறியை பரப்புறதற்காக அவர் வந்துட்டு பல மையங்களை வந்து நிறுவியிருக்காரு. யார்? ராமானுஜர். 16-17ஆம் நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா நெடுகிலும் பரவியது. புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் செழித்தோங்கியது. தென்கலை வைணவம் திருவரங்கத்தை மையமாக கொண்டிருந்தது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களை முக்கியமானவை என வடகலையினர் கருதினர். தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு தென்கலையினர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். ஓகேங்களா. ஸோ 16-17ஆம் நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா நெடுகிலும் பரவி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் செழித்தோங்கியது. வடகலை வைணவம் எங்கே செழித்தோங்கியிருக்கு? காஞ்சிபுரத்தில். தென்கலை வைணவம் திருவரங்கத்தை மையமாக கொண்டிருக்கு. ஸோ 2 வைணவம் இருந்திருக்கு. வடகலை ஒன்று, தென்கலை ஒன்று. ஓகேங்களா. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே வந்துட்டு முக்கியமானவை அப்படின்னு சொல்லிட்டு வடகலையினர் வந்துட்டு கருதியிருக்காங்க. தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு தென்கலையினர் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வடகலையினர் வந்துட்டு வேத நூல்கள், சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்கள் தான் வந்துட்டு முக்கியமானவை அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் தென்கலையினர் வந்துட்டு 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் வட இந்தியாவில் பக்தி இயக்கம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை பார்த்துட்டோம் இல்லையா, ஆதிசங்கரர், அடுத்தது ராமானுஜர் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வட இந்தியாவில் பக்தி இயக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். 14ஆம்-15ஆம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் நடைபெற்ற சமய இலக்கியங்களை பற்றி அறிய விரும்புவோர் இக்கால இந்து சமய தலைவர்கள் இஸ்லாம் குறித்து மிகவும் வேறுபட்ட 2 அணுகுமுறைகளை கொண்டிருந்தனர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய தலைவர்கள் வந்துட்டு இஸ்லாம் குறித்து மிகவும் வேறுபட்ட 2 அணுகுமுறைகளை கொண்டிருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இக்குழுவினர் இஸ்லாமில் எது சிறந்ததோ அதை ஏற்றுக்கொண்டனர். ஏனையோர் இஸ்லாம் மதத்திற்கு சமயம் மாறி செல்வதை தடுக்கும் பொருட்டு சில வழிமுறைகளை கையாண்டனர். 2 பிரிவினருமே இஸ்லாமை எதிர்கொண்டு செயலாற்றினர். ஆனால் ஒரு பிரிவினர் இஸ்லாமை பரிவோடு அணுகினர், மற்றொரு பிரிவினரோ பகைமை பாராட்டினர். புதிய சமய பிரிவுகளை நிறுவிய கபீர், குருநானக் மற்றும் பிறர் முதல் குழுவை சேர்ந்தோர் ஆவர். அதே சமயம் வங்காளத்தில் உருவான சைத்தன்ய தேவா அல்லது சைத்தன்ய மகாபிரபுடன் தொடர்புடைய இயக்கம் இரண்டாவதாக சொல்லப்பட்ட குணநலை கொண்டிருந்தது. ஓகே. 2 பிரிவினர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு இஸ்லாமிய மதத்தை ரொம்ப எதிர்த்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மதம் மாறி செல்வதையும் வந்துட்டு தடுக்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இரண்டாவது பிரிவினர் வந்துட்டு என்ன பரிவோடு அணுகி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை சிலது ஏற்றுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு புதிய சமய பிரிவுகளை நிறுவிய கபீர், குருநானக் மற்றும் பிறர் முதல் குழுவை சேர்ந்தவராக இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் வங்காளத்தில் உருவான சைத்தன்ய தேவா அல்லது சைத்தன்ய மகாபிரபுடன் தொடர்புடைய இயக்கம் வந்துட்டு இரண்டாவதாக சொல்லப்பட்ட குணநலை கொண்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எதிர்த்தனர் இருந்தது இல்லையா. ஸோ அது முதல் குழு. எதிர்க்காமல் பரிவோடு அணுகினர்ன்றது 2வது பிரிவாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு சைத்தன்ய தேவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு 2வதாக சொல்லப்பட்ட குணநலை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி இயக்க சான்றோர்கள். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தர் ஆவார். தெலுங்கு தத்துவ ஞானியான வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை கட்டினார். ஸோ வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானந்தர் அப்படிங்கிறவர். தெலுங்கு தத்துவ ஞானியான வல்லபாச்சாரியர் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. கவிஞரும் இசைக்கலைஞரும் பார்வை திறன் அற்றவருமான சூர்தாஸ் இக்கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் ஆவார். சூர்தாஸுங்கிறவர் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ கோவர்தன் குன்றுகளில் கட்டப்பட்ட கிருஷ்ண பகவான் கோயில் அமைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதுவும் ஆக்ராவில் கட்டப்பட்ட கோவிலோடையும் தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பு சூர்சாகர் அப்படின்னு அழைக்கப்படுது. சூர்தாஸ் அவருடைய புகழ்பெற்ற கவிதை தொகுப்பு சூர்சாகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவியான மீராபாய் கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை. ஓகேங்களா. ஸோ மீராபாய் பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசருடைய மனைவி தான் வந்துட்டு மீராபாய். அவங்க வந்து கிருஷ்ண பகவானுடைய தீவிர பக்தை. அம்மையாரின் ரவிதாஸ் என்பவர் வந்துட்டு அவருடைய சீடர். ஓகேங்க, சீடர் ஆவார். அந்த அம்மையார் வந்துட்டு இந்த மீராபாய்ங்கிறவங்க ரவிதாஸ் அவருடைய சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க.
மீராபாய் அவருடைய பஜன், அதாவது பஜனை பாடல்கள், பஜனை அப்படின்னு சொல்கிறது, பஜனை பாடல்கள் மூலமாக பிரபலமானார் அப்படின்னு சொல்கிறாங்க. சைத்தன்ய தேவர் தனது பரவசமூட்டும் பாடல்கள், களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கினார். ஓகேங்களா. ஸோ மீரா கூட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சைத்தன்ய தேவா. ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்துட்டு பரவசமூட்டும் பாடல்கள், களிப்பூட்டும் நடனங்கள் மூலமாக கிருஷ்ண வழிபாட்டை வந்துட்டு பிரபலமாக்கியிருக்காரு. இது வங்கத்தில் வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 16ஆம் நூற்றாண்டில் துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் ராமசரிதமானஸ் என்னும் நூல் நட்பு, விசுவாசம் ஆகிய உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தது. ஓகேவா. ஸோ துளசிதாசர் 16ஆம் நூற்றாண்டில் துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் ராமசரிதமானஸ்ங்கிற நூல் வந்துட்டு நட்பு, விசுவாசம் ஆகிய உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பாடல்களில் பல இரவு முழுவதுமாக நடைபெற்ற விழாக்களில் இன்றளவும் தொடர்ந்து பாடப்படுகின்றன. ஸோ ராமானந்தர், வல்லபாச்சாரியார், சூர்தாஸ், மீராபாய், சைத்தன்ய தேவா, துளசிதாசர். ஓகே. ஸோ எல்லாருடைய படமும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் துக்காராம், பாண்டுரங்கா கோவில், பண்டரிபுரம். 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம் கவிஞரும் திருத்தொண்டரும் ஆவர். 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம் கவிஞரும் திருத்தொண்டரும் ஆவர். விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அபங்கா அல்லது கீர்த்தனைகள், அவர் எழுதிய ஆன்மீக பாடல்களுக்கு வந்து என்ன பெயர்? அபங்கா அல்லது கீர்த்தனைகள். அவர் நன்கு அறியப்பட்டிருந்தார். மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரத்தில் விதோபா பாண்டுரங்கா கோவில் உள்ளது. வங்காளத்திற்கு சைத்தன்ய தேவா எவ்விதமோ அதை போன்று மகாராஷ்டிராவிற்கு துக்காராம். ஓகே. ஸோ வங்காளத்தில் வந்துட்டு சைத்தன்ய தேவா அவர்களை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே இங்கே வந்துட்டு துக்காராம், அதாவது பாண்டுரங்கா கோவில், பண்டரிபுரம், இந்த இடத்துக்கு வந்துட்டு துக்காராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிரத்தில் இருக்குது இல்லையா. ஸோ மகாராஷ்டிராவில் துக்காராம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய ஆன்மீக பாடல்கள் என்னன்னு சொல்ல போகிறாங்க? அபங்கா அல்லது கீர்த்தனைகள்னு சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரத்தில் விதோபா பாண்டுரங்கா கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விதோபா அல்லது பாண்டுரங்கா கோவில் ரெண்டு விதமாக வந்துட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா. இந்தியாவில் சூஃபிசம். சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில் சூஃபிசம் இந்தியாவிற்குள் பாதம் பதித்தது. ஸோ சிந்து பகுதியை அராபியர் வந்து கைப்பற்றி உள்ளே வந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் வந்துட்டு சூஃபிசம் வந்துட்டு இந்தியாவில் பாதம் பதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 10-11 நூற்றாண்டுகளில் டெல்லி சுல்தான்களின் ஆட்சியின் போது அது முக்கியத்துவம் பெற்றது. யோக பயிற்சி, தோற்ற அமைவுகள், இந்திய இசை, நடனம் ஆகியவற்றையும் சூஃபிசம் கைக்கொண்டது. சூஃபிசத்தை பின்பற்றியோர் இஸ்லாம், இந்து ஆகிய இரு சமயங்களையும் சேர்ந்தவர்களாக இருந்தனர். ஓகேங்களா. ஸோ இவங்க இதை வந்துட்டு பின்பற்றியவங்க வந்துட்டு இந்து, இஸ்லாம் ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. சூஃபிசம், சூஃபி என்னும் சொல் சூப் எனும் சொல்லில் இருந்து தோன்றியதாகும். அதன் பொருள் கம்பளி. சுப் அப்படின்னா கம்பளி அப்படின்னு பொருளாம். சூஃபிக்கள் சொரசொரப்பான முரட்டு கம்பளியிலான ஆடைகளை அணிந்ததால் சூஃபிக்கள் என அழைக்கப்பட்டனர். சூஃபிசம் அடிப்படையில் இஸ்லாமியத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அதன் மீது இந்து, பௌத்த சமய கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தது. உலேமாக்களின் கடுமையான ஒழுக்க விதிகளை சூஃபிசம் மறுத்தது. மடாலய வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்வை மேற்கொண்ட சூஃபிக்கள் சமுதாயத்திற்கு வெளியே செயல்பட்டனர். ஓகே. ஸோ சுப் அப்படிங்கிறது கம்பளி அப்படின்னு பொருள். ஸோ அந்த மாதிரி ஒரு முரட்டு கம்பளியால் ஆன ஆடைகளை அணிஞ்சதுனால அவங்க வந்துட்டு சூஃபிக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சூஃபிசம் வந்து அடிப்படையில் வந்துட்டு இஸ்லாமியத்தை சேர்ந்ததாக இருந்ததற்கு, ஆனால் அதோட தாக்கம் எப்படி இருந்திருக்கு? இந்து பௌத்த சமய கருத்துக்களுடைய தாக்கத்தை அது பெற்றிருந்திருக்கு. அதாவது பௌத்த சமயங்கிறது மகாயானம், ஹீனயானம், மகாயானம் ரெண்டு பார்த்தோம் இல்லையா பௌத்த சமயத்தில். ஸோ அதில் வந்துட்டு மகாயானத்துடைய சமய கருத்துக்களின் தாக்கத்தை வந்துட்டு இந்த சூஃபிசம் பெற்றிருக்கு. உலேமாக்களுடைய கடுமையான ஒழுக்க விதிகளை வந்துட்டு சூஃபிசம் வந்து மறுத்திருக்கு. மடாலய வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்வை மேற்கொண்ட சூஃபிக்கள் மடாலய வாழ்வையை ஒத்த துறவு வாழ்வையை தான் அவங்க வந்துட்டு மேற்கொண்டிருக்கிறாங்க. சமுதாயத்துக்கு வெளியே செயல்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூஃபிக்கள் 3 முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டிருந்தனர். அவை சிஸ்டி, சுரவார்டி, ஃபிர்தௌசி என்பனவாகும். ஓகேங்களா.
மொயினுதீன் சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கினார். அவர் ஆஜ்மீரில் இயற்கை எய்தினார். 1236 இயற்கை எழுதியிருக்கார் மொயினுதீன்கிறவர். அவருடைய நினைவிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆஜ்மீரில் ஷரீப் தர்கா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூஃபி நிஜாமுதீன் அவுலியா என்பவர் ஆவார். டெல்லியின் அதிகார வர்க்கத்தை சேர்ந்த எண்ணற்ற நபர்கள் அவரை பின்பற்றினர். இதனை பின்பற்றிய புகழ்பெற்ற பலருள் கவிஞர் அமீர் குஸ்ருவும் ஒருவர். சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் ஈரானைச் சேர்ந்த சூஃபியான அப்துல் வஹீத் அபு நஜீப் என்பவர் ஆவார். பிர்தௌசி அமைப்பு சுரவார்டியின் ஒரு கிளை பிரிவாகும். அது பீகாரில் மட்டுமே செயல்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த சூஃபிசத்தில் வந்துட்டு சிஷ்டி, சுரவார்டி, பிர்தௌசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சிஷ்டிங்கிறவர் மொயினுதீன் சிஷ்டி அப்படிங்கிறவர் சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் வந்துட்டு பிரபலமாக்கியிருக்காரு. மொயினுதீன் சிஷ்டிங்கிறவர் சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஜ்மீரில் வந்துட்டு இயற்கை எழுதியிருக்காரு. அவருடைய நினைவிடம் எங்கே இருக்குது? ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆஜ்மீரில் ஷரீப் தர்காங்கிற இடத்துல வந்துட்டு அமைந்திருக்கு. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த சிஷ்டி அமைப்பை சார்ந்த சூஃபி நிஜாமுதீன் அவுலியா என்கிறவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியின் அதிகார வர்க்கத்தை எண்ணற்ற நபர்கள் அவரை பின்பற்றினர். ஓகேங்களா? அதிகார வர்க்கத்தை சேர்ந்த எண்ணற்றவர்கள் டெல்லியில் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு இவரை பின்பற்றியிருக்காங்க. அதாவது நிஜாமுதீன் அவுலியா அப்படிங்கிறவரை பின்பற்றி இருக்கிறாங்க. இதனை பின்பற்றிய புகழ்பெற்ற பலருள் கவிஞர் அமீர் குஸ்ருவும் ஒருவர். ஓகே, ஸோ அந்த பின்பற்றினதில் அமீர் குஸ்ருவும் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரவார்டி அமைப்பை தோற்றுவித்தவர் ஈரானை சேர்ந்த சூஃபியான அப்துல் வஹீத் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அடுத்ததாக பிர்தௌசி அமைப்பு சுரவார்டியில் உள்ள ஒரு கிளைப்பிரிவாகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பிர்தௌசிங்கிறது வந்துட்டு சுரவார்டியோடைய ஒரு கிளைப்பிரிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பீகாரில் மட்டும்தான் வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த பிர்தௌசி அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவையாக படிங்க. ஜஸ்ட்டு இதில் புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவையாக படிங்க, கண்டிப்பாக புரியும். கபீர் ஓர் இஸ்லாமியராக இருந்த போதிலும் வாரணாசியை இருப்பிடமாக கொண்ட ராமானந்தரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டார். ஸோ ராமானந்தர் பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அவருடைய செல்வாக்கிற்கு ஆட்பட்டவர் யார்? கபீர் வந்துட்டு ஒரு இஸ்லாமியராக இருந்த போதும் ராமானந்தருடைய செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருக்காரு. சில இந்து சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அவர் இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார். இருந்த போதிலும் அவரின் கருத்துக்கள் இந்து சமூகத்தில் குறிப்பாக கீழ்நிலை சாதிகளை சேர்ந்தோருக்கு ஏற்புடையதாய் அமைந்தன. பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் கபீர் நம்பினார். சமயம், சாதி, செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளை அவர் கண்டனம் செய்தார். பொருளற்ற சடங்கு முறைகளையும் அவர் கண்டனம் செய்தார். கபீரின் பாடல்கள் போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவையாகும். கபீரின் கிரந்தவெளி, பைஜக் ஆகிய நூல்களுடன் அவருடைய கவிதைகளின் தொகுப்பாகும். ஓகேவா? ஸோ கபீர் வந்துட்டு யாருடைய செல்வாக்கு வந்துட்டு ஆட்பட்டார்? ராமானந்தர் அவர்களுடைய செல்வாக்கிற்கு ஆட்பட்டார். இந்து சமய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கிட்டாரு. இந்து இஸ்லாம் சமயங்களிடையே அவர் வந்துட்டு ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனாலும் அவருடைய கருத்துக்கள் வந்து இந்து சமூகத்தில் கீழ்நிலை மக்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு சாதிகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஏற்புடையதாக இருந்திருக்கு. அவங்க மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சொல்கிறாரு. கடவுள் ஒருவருக்கு சொல்கிறாரு, அதோட வடிவமற்றவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ சமயம், சாதி, செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகள், சமயம், சாதி, செல்வம் இதை வச்சு தானே பாகுபாடே இருந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவர் கண்டனம் செய்திருக்காரு. பொருளற்ற சடங்கு முறைகளையும் அவர் கண்டனம் செய்தார். பொருளற்ற அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அர்த்தமில்லாத சடங்கு முறைகள். ஓகேங்களா? ஸோ ஒரு மூட நம்பிக்கையிலான சடங்கு முறைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல பொருளற்ற அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொருளற்ற சடங்கு முறைகள், அர்த்தமே இல்லாத சடங்கு முறைகளை வந்துட்டு இவர் கண்டனம் செய்திருக்காரு. கபீரின் பாடல்கள் போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவையாகும். கபீரின் கிரந்தவெளி, பைஜக் ஆகிய நூல்கள் அவருடைய கவிதைகளின் தொகுப்பாகும். ஓகேங்களா? ஸோ உருது மொழி, அதாவது கபீருடைய பாடல்கள் வந்து போஜ்புரி மொழியோட உருது மொழியும் கலந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கபீரின் கிரந்தவெளி, பைஜக் ஆகிய நூல்கள்
அவருடைய கவிதைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரந்தவழி பைஜக் இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கபீர் அவருடையது. அடுத்ததான் குருநானக். அடுத்ததான் குருநானக் தொடக்க கால வாழ்க்கை. 1469 லாகூருக்கு அருகே ஒரு கிராமத்தில் பிறந்த குருநானக் குழந்தை பருவத்திலேயே ஏனைய சான்றோர்களிடம் சமயம் தொடர்பான கலந்துரைப்பாடல்கள் செல்வதில் ஆர்வம் காட்டினார். அவருடைய பெற்றோர்கள் அவரை இயல்பான உலக வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதில் அக்கறை கொண்டனர். ஆனால் அவரோ ஆன்மீகத்தின் மீது மனச்சாய்வு கொண்டிருந்தார். ஓகே, ஸோ குருநானக் வந்து எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1469 லாகூருக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்துட்டு பிறந்திருக்காரு. குழந்தை பருவத்திலேயே ஏனைய சான்றோர்களிடம் சமயம் தொடர்பான கலந்துரையாடல்கள் செய்வதில் ஆர்வம் காட்டினார். அவருடைய பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இயல்பான ஒரு வாழ்க்கையில் அவர் வந்துட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஆன்மீகத்தில் தான் வந்துட்டு மனசாய்வு ஏற்பட்டிருக்கு அவருக்கு. பல புனித தலங்களுக்கு சென்று வந்த அவர் இறுதியில் லாகூருக்கு அருகே கர்தார்பூரில் குடியேறினார். ஓகேங்களா, ஸோ பல புனித தலங்களுக்கு சென்று வந்து கடைசியாக லாகூருக்கு பக்கத்தில் இருக்கிற கர்தார்பூரில் அவர் குடியேறியிருக்காரு. அங்கேயே அவர் வந்துட்டு 1539 இயற்கையை எழுதியிருக்காரு. அவருடைய 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதை ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறது. அந்நடைபாதை குர்தாஸ்பூரில் உள்ள நானக் கோவில், பாகிஸ்தானின் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் இரண்டையும் இணைக்கும் வகையும் அமையுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருநானக். ஓகேங்களா, ஸோ இவருடைய வரைபடம் குருத்வாரா தர்பார் சாஹிப் கர்தார்பூரில் இருக்கிறது. குருநானக்கின் போதனைகள். கடவுள் வடிவமற்றவர் என குருநானக் போதித்தார். தன்னை பின்பற்றுவோர் அமைதிக்காகவும் வீடு பேச்சிற்காகவும் கடவுளை நினைந்து தியானம் செய்யும்படியும் கூறினார். அவர் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார். வேத சடங்குகள், சாதி பாகுபாடுகள் ஆகியவற்றின் மீது அவர் பெரும் வெறுப்பு கொண்டிருந்தார். குருநானக்கின் போதனைகளே 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் மூல கோட்பாடாக அமைந்தது. குருநானக் அவருக்கு பின் வந்தோர் ஆகியோரின் போதனைகள் தொகுக்கப்பட்டு குரு கிரந்த் சாஹிப் என்று அழைக்கப்பட்டது. அதுவே சீக்கியர்களின் புனித நூலாகும். கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக குருநானக்கின் போதனைகள் பரப்புரை செய்யப்பட்டன. இவருடைய பக்தர்கள் தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதலில் ஒன்று கூடினர். இவைகளே காலப்போக்கில் குருத்வாராக்கள் ஆயின. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்க, இதை வந்துட்டு அதாவது சீக்கிய மதத்தை நிர்வகித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநானக் அவர்கள் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் அவர் தான் வந்துட்டு சீக்கியர்களுடைய முதல் குருவாக வந்துட்டு கருதப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவர் வந்துட்டு வேத சடங்குகள், சாதி பாகுபாடுகள் இதெல்லாம் வந்துட்டு அவர் எதிர்த்திருக்காரு. குருநானக்குடைய போதனைகளை 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்துடைய மூல கோட்பாடாக அமைந்திருக்கு. குருநானக் அவர்கள் பின்வந்தோர் ஆகியோரின் போதனைகள் தொகுக்கப்பட்டு குரு கிரந்த் சாஹிப் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ குருநானக் அவருக்கு பின்வந்தோர் ஆகியோரின் போதனைகள், குருநானக் அடுத்தது அவங்களுக்கு பின்னாடி வந்திருப்பாங்க இல்லையா சீடர்கள், ஸோ அவங்களுடைய போதனைகள் தொகுக்கப்பட்டு குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சீக்கியர்களின் புனித நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கீர்த்தன் எனப்படும் பாடல்களை வந்துட்டு இசைக்குழுக்கள் மூலமாக குருநானக்கின் போதனைகள் பரப்புரை செய்யப்பட்டிருக்கு. அதாவது கீர்த்தன்கிற பாடல்கள் வந்துட்டு பாடும் இசைக்குழுக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமாக பரப்புரை செய்யப்பட்டிருக்கு. இவருடைய பக்தர்கள் தர்மசாலைகள்ங்கிற ஓய்வு விடுதிகளில் வந்துட்டு ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு காலப்போக்கில் குருத்வாராக்களாக ஆகியிருக்கு. குருநானக் லேனா என்று தனது சீடரை தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார். இந்த முன் உதாரணத்தை பின்பற்றி ஒவ்வொரு சீக்கிய குருவும் தங்களுக்கு அடுத்த குருவை நியமித்தனர். குரு கோவிந்த் சிங் காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழுக்கு, அதாவது குருவாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இவ்வாறு திருமுழுக்கு பெற்றவர்கள் கால்சா தூய்மை எனப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினர் ஆயினர். ஓகேங்களா, ஸோ குருநானக் லேனா என்ற தனது சீடருக்கு தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. குருநானக் வந்துட்டு லேனாங்கிற சீடரை அவருக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்ற மாதிரி நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்களுக்கு அடுத்தடுத்து வருவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரியே அவங்களும் வந்துட்டு தன்னுடைய அடுத்த குரு யார், சீக்கிய குரு யாருன்றதை அவங்களே வந்துட்டு நியமிச்சிருக்கிறாங்க.
குரு கோவிந்த் சிங் காலத்தில் வந்துட்டு பாகல் அப்படிங்கிற திருமுழுக்கு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது திருமுழுக்கு அப்படின்னா குருவாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல். ஓகேங்களா? இவ்வாறு திருமுழுக்கு பெற்றவர்கள் தூய்மையானவர்களாக கருதப்பட்டிருக்கிறாங்க. கால்சா எனப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினர்களாக ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இவர்களுக்கு சிங் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. சிங்னா என்னது? சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5 தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை கேஷ், அதாவது கேஷ்னா கேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டப்படாத முடி. கண்கா அப்படின்னா சிகைக்கோல். கிர்ஃபான் கூறுவாள். கடா இரும்பு காப்பு. கச்சேரா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை ஆகியனவாகும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கணும் அவங்கள்ட்ட. குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக கருதப்பட்டது. குரு கோவிந்த் சிங்க்கு அப்புறமா குரு கிரந்த் சாஹிப்புங்கிறது தான் வந்துட்டு குருவாக கருதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதன் கருத்துக்களை கால்சா அமைப்பு பரப்பியது. ஓகேவா? ஸோ இந்த கால்சா அமைப்பில் வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ திருமுழுக்கு பெற்றவர்கள் தான் வந்துட்டு கால்சா அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்துட்டு சிங்குன்னு அழைக்கப்பட்டாங்க. அப்படி சிங்குனா என்னது? சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்சாவின் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கால்சாவின் உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த 5 தனித்தன்மைகளை அவங்க கொண்டிருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷ், கன்கா, கிர்ஃபான், கடா, கச்சேரா. ஓகேவா? ஸோ இந்த 5 தனித்தன்மைகளை அவங்க கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு கோவிந்த் சிங்க்கு அப்புறமா புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் வந்துட்டு குருவாக கருதப்பட்டிருக்கு. அதன் கருத்துக்களை கால்சாங்கிற அமைப்பு வந்துட்டு பரப்பியிருக்காங்க. சமயங்களின் பக்தி இயக்கத்தின் தாக்கம். இந்து சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அதனால் அது இஸ்லாமின் தாக்குதல்களிலிருந்து காக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்து சமயத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது, அதனால தான் அது வந்துட்டு இஸ்லாமின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ இஸ்லாம் வந்திருக்கும்? முகலாயர்களுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இஸ்லாமியம் வந்துட்டு ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, முகலாயருடைய வருகைக்கு அப்புறமா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்துயிசம் இருந்திருக்கும். ஸோ அதனுடைய தாக்கத்தை வந்துட்டு அதாவது இந்து சமயத்துக்கு புத்துயிர் ஊட்டி அதனுடைய தாக்கத்தை வந்து குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இஸ்லாமிய தத்துவ கூறுகளான கடவுள் ஒருமைப்பாடு, உலக சகோதரத்துவம் போன்றவை பக்தி இயக்க சான்றோர்களால் வலியுறுத்தப்பட்ட அமைதியும் இணக்கமும் வளர்ந்தன. பக்தி இயக்கம் சாமானிய மக்களின் இயக்கமாகும். இவ்வியக்கம் தனது பக்தி இயக்கங்களை எழுத அம்மக்களின் மொழியையே பயன்படுத்தியது. ஸோ அதனால் மக்களுக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருந்திருக்கும் அவங்களுடைய மொழியே பயன்படுத்தினதுனால. இந்திய மொழிகள் வளர்வதற்கான இடத்தை பக்தி இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. பிராந்திய மொழிகளின் இலக்கிய செயல்பாடுகளுக்கு அது உந்து சக்தியாக அமைந்தது. சரிவை சந்தித்து கொண்டிருந்த சமஸ்கிருத மொழி இந்து அரசர்கள் நல்கிய ஆதரவால் தக்கவைக்கப்பட்டது. இக்கால பகுதியில் உயிர்த்துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி தமிழ் மட்டுமே. ஆனால் தமிழ் இலக்கியத்தின் பொது பண்பு இடைக்காலத்தில் மாறிவிட்டது. செவ்வியல் காலத்தில் அன்றாட வாழ்க்கையையும் அதன் இன்ப துன்பங்களையும் தமிழ் இலக்கியம் சித்தரித்து வந்தது. ஆனால் பக்தி இயக்க கோட்பாடுகளின் தாக்கத்தின் விளைவை அது சமயங்களும் சமய இலக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியது. சாதி முறையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் விமர்சனங்களுக்கு உள்ளாயின. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த லெசன் வந்துட்டு முடிச்சாச்சு இல்லையா. புதிய சமய கருத்துக்களும் நம்ம அடுத்தது பக்தி இயக்கங்கள் என்னெல்லாம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த பக்தி இயக்கங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துருந்தோம் இந்த லெசனில். ஸோ பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்தி இயக்கம் விளக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆழ்வார்களும் அவர்களை தொடர்ந்து நாயன்மார்களும் மேற்கொண்ட முன்னெடுப்புகள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஆதிசங்கரின் அத்வைத தத்துவமும் ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதமும் விளக்கப்பட்டுள்ளன. திருத்தொண்டர்களின் பக்தி பாதைகள் பற்றி குறிப்பாக வட இந்தியாவில் துளசிதாசர், மீராபாய், வங்காளத்தில் சைத்தன்ய தேவா ஆகியோரின் பக்தி மார்க்கங்கள் திறனாய்வு செய்யப்பட்டுள்ளன. இஸ்லாம், இந்து மதம் ஆகிய இரண்டும் ஒன்றின் மேல் மற்றொன்று ஏற்படுத்திய தாக்கமும் சூஃபியிசம்,
சீக்கிய மதம், அறிவுநிலை கடந்த இந்து மதம் ஆகியனும் சுருக்கமாக விவாதிக்கப்பட்டன. முற்போக்குத்தன்மை கொண்ட பக்தி இயக்கம், கபீர், குருநானக் ஆகியோரின் பங்களிப்பு விவரிக்கப்பட்டுள்ளது. பக்தி இயக்கத்தின் இன்றியமையா தனிச்சிறப்புகள் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. இடைக்கால இந்திய சமூகத்தின் மீது பக்தி இயக்கம் கொண்டிருந்த தாக்கம் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இந்த லெசனில் பார்த்தோண்டு பாடச்சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு லெசன் உங்களுக்கு புரியலை, நிறைய விஷயங்கள் மறக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை படிங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ வரிசையாக ஒரு கண்டென்ட் மட்டும் இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன் பை ஒன்னாக படிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ எதுக்கு அடுத்தது எது நம்ம படித்தோம் அப்படிங்கிறத உங்களால் நினைவுபடுத்திக்க முடியும். நினைவுபடுத்திக்கணும், நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கண்டினியூட்டியாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம சிலபஸ் வைஸ் தான் நான் போவேன், இந்த டாப்பிக்கை மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறந்து போயிடும். புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சிடுங்க. ஓகேங்களா? 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாகவே படிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு, குரூப் 2க்கு 11th 12th படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ 11th 12th இம்பார்ட்டண்ட்டாக என்னெல்லாம் இருக்கோ அதையும் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கண்டிப்பாக கவர் பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ குரூப் 2க்கும் சேர்த்தே நம்ம படிக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் 11th 12th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறது நல்லது. ஓகேங்களா? கலைச்சொற்கள். நிவர்த்தி, விமோச்சனம், சால்வேஷன், a way of being saved from danger, loss or harm. எங்கும் நிறைந்திருக்கின்ற, omnipresent, present everywhere at the same time. அவதாரம், incarnation, a living being embodying a deity or spirit. விரோதமாக, பகைமையுள்ள அப்படிங்கிறது hostile, showing enmity or dislike, unfriendlyயாக இருக்கிறது hostile அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியத்துவம், prominence, importance. ஆதரவாளர், பின்பற்றுபவர், adherent, supporter of a person, cause or belief. ஓகேங்களா? ஸோ நமக்கு கொஷின் கலைச்சொற்களில் எது கேட்பாங்க? இந்த இதுதான் கேட்பாங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நம்ம டைரெக்டாக நம்ம கொடுத்துட்டா நம்ம முக்கியத்துவங்கிறது போட்டுருவோம். ஆனால் ப்ராமினன்ஸ்னு கொடுத்தா தான் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுதான் கடுமையான, கெடுபிடியான, stringent, சிவியர், ஹார்ஷ். இஸ்லாமிய பேரறிஞர் உலேமா. இஸ்லாமிய பேரறிஞர் பெயர் தான் வந்துட்டு உலேமா. இஸ்லாமிக் ஸ்காலர் ட்ரெயின்ட் இன் இஸ்லாமிக் லா. ஆசிரமம், துறவி வாழிடம், ஹெர்மிட்டேஜ். தி dwelling of person living in seclusion. ஒத்த இயல்புடைய, அக்கின், சிமிலர். குத்துவாள், கூர்வாள். குத்துவாள், குருவாள், டேகர். ஷார்ட் பாயிண்டட் நைஃப் that is sharp on both sides. சித்தரிக்கும், விவரமாக விளக்கும், depicting, showing, portraying. வேறுபாடு, சமமற்ற, disparity, a great difference, the state of being unequal. ஓகே? பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்களை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறது தான், ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஞாபகத்தில் வரலை, இதுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை படிங்க. ஓகே? ஸோ அந்த மாதிரி படித்து திரும்ப ஆன்சர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? ஓகே, அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வது, தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்த அறிவினை பெறுதல், தமிழ்நாட்டில் கோவில் கலையின் வளர்ச்சிக்கு பல்லவ, சோழ, விஜயநகர, நாயக்க அரசர்கள் வழங்கிய பங்களிப்பினை அறிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ நமக்கு முந்தைய லெசன்ஸில் வந்துட்டு பல்லவர் கால கட்டடக்கலையெல்லாம் வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். தமிழ் லெசன்லேயும் கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி சோழ, விஜயநகர, நாயக்க அரசர்கள் இவங்கள பற்றியும் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். அவங்களுடைய நிர்வாகம், கட்டடக்கலை இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அரசு எப்படி இருந்ததுங்கிறத பார்க்குற லெசன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹிண்ட்ஸும் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக வந்துட்டு பார்க்கலாம்.
அறிமுகம். திராவிட கட்டடக்கலை நம் மண்ணில் பிறந்ததாகும். காலப்போக்கில் பரிணாம செயல்பாட்டின் வழியாய் அக்கலை மேம்பாடு அடைந்தது. தமிழ் திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காலத்தில் முந்தைய குடைவரை கோயில்களே எடுத்துக்காட்டுகளாகும். அதாவது குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது குகை கோவில்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை. ஸோ கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அதன் காரணமாக இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாம் எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். ஓகேங்களா. ஸோ 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து மரத்தால் கட்டப்பட்டதாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அது வந்துட்டு அழிஞ்சு போயிருக்கலாம், இயற்கை சீற்றங்களால் அது அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையில் பரிணாம வளர்ச்சி 5 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கட்டடக்கலையோட பரிணாம வளர்ச்சி வந்துட்டு 5 கட்டங்களாக நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலம், முற்கால சோழர்கள் காலம், பிற்கால சோழர்கள் காலம், விஜயநகர நாயக்கர் காலம், நவீன காலம். ஓகேவா. ஸோ கிபி 600லேருந்து 850 வரைக்கும் வந்துட்டு பல்லவர் காலம். கிபி 850லேருந்து 1100 முற்கால சோழர்கள் காலம். பிற்கால சோழர்கள் காலம் வந்துட்டு 1100லேருந்து 1350 வரைக்கும். விஜயநகர நாயக்கர் காலம் 1350லேருந்து 1600 வரைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் கிபி 1600க்கு பின்னாடி கட்டப்பட்ட கட்டடக்கலைகள்லாம் வந்துட்டு நவீன காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது. குடைவரை கோவில்கள் நிர்மாணிக்கும் பொழுது முதலில் ஒரு மலையின் பாறை பரப்பிலிருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதி வெட்டப்பட்டும் செதுக்கப்பட்டும் தனியொரு பாறையாக ஆக்கப்படும். பின்னர் அப்பாறையை செதுக்கப்பட்டும் குடையப்பட்டும் கோவிலாக வடிவமைக்கப்படும். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவரசர் மகேந்திரவர்மன். ஓகேங்களா. ஸோ குடைவரை கோவில் மண்டகப்பட்டில் இருக்கிற குடைவரை கோவில் ஒரு குகை, அதாவது ஒரு பாறையவே வந்துட்டு குடைஞ்சிட்டு பண்ணுறாங்க இல்லையா, அதான் வந்துட்டு குடைவரை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது கட்டடக்கலைக்கு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோவிலே அவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் ஆகும். குடைவரை கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள 2 தூண்கள் அக்கோவிலை தாங்கி நிற்கும். குடைவரை கோவில்கள் அனைத்திலும் பிற்புறச்சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன. மண்டபத்தின் இரு பக்கங்களில் துவாரபாலகர்கள் வாயிற்காப்போர்கள் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. குடைவரை கோவில்கள் அமைக்கும் முறை கிபி 700க்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டப்படுவதற்கு வழிவிட்டது. சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த குடைவரை கோயில்கள்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு மறைஞ்சு அதாவது அந்த முறை வந்துட்டு மறைந்து எப்போ கிபி 700க்கு பின்னர் வந்துட்டு அது மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டப்படுவதற்கு வழிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது. குடைவரை கோவில்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் அதில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் அதை குடைய முடியாமல் இருக்கலாம். ஸோ தூண் இந்த அளவு தான் இருக்கணும், ஸோ இதில் இந்த அளவு டிசைன் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா வந்ததில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய அந்த கட்டுமான கோவில்கள் அப்படிங்கும் பொழுது அதிக வாய்ப்பினை வந்துட்டு சிற்பிகளுக்கு கொடுத்ததா, அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சிற்பிகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததாக கூறப்படுது. 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டவை ஆகும். அவை தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோவில்களாகும். ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோவில்கள் பல பாறை பாலங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளன. ஓகே. ஸோ 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவை தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல், அதாவது ஒரே பாறையில் அமைக்கிற ஒரு பழைய முறைப்படி இல்லாமல் புதிய முறைப்படி கட்டுமான கோவில்கள் பாறை பாலங்களாக கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜசிம்மன் என்னும் அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதரை கோவிலை கட்டிவித்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. மகாபலிபுரத்தில் உள்ள 7 கோவில் குடைவரை கோவில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது. இக்கோவிலில் 2 கருவறைகள் உள்ளன. காஞ்சி கைலாசநாதர் கோவில், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் 2 மூலஸ்தானம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது ஒன்று சிவபெருமானுக்கும் இன்னொன்று விஷ்ணுவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் ஆகியன சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. ரதங்களில் குறிப்பாக அர்ஜுன, பீம, தர்மராஜா ரதங்களின் வெளிப்பக்க சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மாடக்குழிகள் ஆண் பெண் தெய்வங்கள், அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களையும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன. ஓகேவா. ஸோ அங்கே இருக்கிற அந்த என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு விவரிக்கிறாங்க. ஓகேவா. பஞ்சபாண்டவ ரதங்கள், அதாவது ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், அப்புறம் நகுல சகாதேவ ரதம் ஆகிய சிறந்த எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதங்களில் குறிப்பாக அர்ஜுன, பீம, தர்மராஜா ரதங்களின் வெளிப்பக்க சுவர்கள் வந்துட்டு மாடக்குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ மாடக்குழிகளில் ஆண் பெண் தெய்வங்கள், அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன. மிக பெரும் கருங்கல் பாறையின் மீதுள்ள புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி பிரம்மாண்டமான கலைப்படைப்பாகும். ஓகேயா. ஸோ அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம், தமிழ் புக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு பிரம்மாண்டமான கலைப்படைப்பாக சொல்கிறாங்க. இக்கருங்கல் பாறை ஏறத்தாழ 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டதாகும். இதுதான் அர்ஜுனன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 1984 கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. 1984 யுனெஸ்கோவால் இது உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னங்களும் கோயில்களும் மொத்தமாக வந்துட்டு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 1984 கடற்கரை கோவில் வளாகம் இருக்கு இல்லையா. ஸோ அது உள்ளிட்ட எல்லா இடத்தையுமே வந்துட்டு மாமல்லபுரத்தில் இருக்கிற நினைவு சின்னங்கள், கோவில்கள் மொத்தமாக என்னென்ன அறிவிச்சிருக்கிறாங்க, உலக பாரம்பரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிச்சிருக்காங்க. பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள். ஓகே. ஸோ இந்த பல்லவர் காலத்தில் இருக்கும்பொழுதே பாண்டியர் கோவில்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முற்கால பாண்டியர்கள் பல்லவர் காலத்துடைய சமகாலத்தவர்களாக இருந்திருக்காங்க. பல்லவர்களை போலல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களில் கருவறையில் கடவுள்களின் சிலைகளை நிறுவினர். பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவைகளில் மிக முக்கியமானவை மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் காண கிடைக்கின்றன. இக்குகை கோயில்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளன. பாண்டியர் காலத்து சிவன் கோயில்கள் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும். நந்தியின் உருவம் தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டதாகும். சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விடப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது. கருவறையில் உபயோகித்த நீர் வெளியே செல்ல கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில்களில் உள்ள தூண்கள் வெவ்வேறு அளவுகளை கொண்ட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தூண்களில் இடம்பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை. சுவர்களின் வெளிப்பகுதி 4 மாடக்குழிகளை பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி ஆகிய கடவுள்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. கருவறையின் இருபுறத்திலும் துவாரபாலர்கள் சிலை அமைக்கப்பட்டுள்ளன. ஓகேயா. ஸோ பல்லவரதிலிருந்து இவங்களோடது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத விவரித்து சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில்.
பாறை குடைவரை கோவில்களும் கட்டுமான கோவில்களும் பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்பு மிக்க அம்சங்களாகும். ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கழுகுமலையில் உள்ள முற்றுப்பெறாத வெட்டுவான் கோவில் ஆகும். ஓகேயா? ஸோ ஒற்றைக்கல் கோவில் கழுகுமலை முற்றுப்பெறாத இது ஒரு கோவில். ஓகேங்களா? வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றுப்பெறாத வெட்டுவான் கோவில்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது? கழுகுமலையில் இருக்குது. நெல்லையப்பர் கோவில் பிரகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த கோவில். இது வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் கொடுத்துருக்காங்க. கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவிலான வெட்டுவான் கோவில் ஒரு பெரும் பாறையின் 4 புறங்களிலிருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்டதாகும். கோவிலின் உச்சியில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகளாகும். சிற்பங்கள். பாறை குடைவரை கோவில்களில் குகைகளின் சுவர்கள் கடவுளர்களின் புடைப்புச் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கட்டுமான கோவில்களை பொறுத்தமட்டிலும் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை. மாறாக கருவறையின் மேலுள்ள கட்டுமானங்களிலும் தூண்களிலும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இச்சிற்பங்கள் கம்பீரமாகவும் அகன்ற தோள்களோடும் ஒடிசலான உடல்வாகுடனும் அழகான ஆபரணங்களோடும் உயரமான கிரீடங்களோடும் காட்சியளிக்கின்றன. திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை ஆகிய இடங்களில் குடைவரை கோயில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளர்களின் புடைப்பு சிற்பங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முக்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் தற்பொழுது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஓவியங்கள். புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சித்தன்னவாசலிலும் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டத்தைச் சேர்ந்த திருமலைபுரத்திலும் முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் உள்ளன. சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும். அவர்கள் குகைச்சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னரே ஓவியங்களை தீட்டியுள்ளனர். கெடுபயனாக அப்படியான ஓவியங்களில் பலவற்றை நாம் இழந்துவிட்டோம். ஓகேயா? ஸோ ஓவியங்கள்லாம் வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு பாதுகாக்கப்படாமல் இருந்ததுனால அந்த காலத்தில் உள்ள ஓவியங்கள் பாதி வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இருப்பனவற்றுள் தாமரை தடாக ஓவியம் அதன் மிகச்சிறந்த வர்ணங்களில் பயன்பாட்டிற்கும் காட்சிகளில் சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ்பெற்றதாகும். தாமரை மலர்கள் குளமெங்கும் நீரில் பரவி கிடக்கும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, எருமை, அன்னப்பறவை மற்றும் பூக்களை பறிக்கும் ஒரு மனிதன் என விரியும் அவ்வோவிய காட்சி மனங்களை கொள்ளை கொள்வதாய் சிறப்பாக அமைந்துள்ளன. சித்தன்னவாசல் ஓவியங்கள். சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் ஒரு சில ஒப்புமைகளை பெற்றுள்ளன. திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்கால பாண்டியர்கள் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளன. திருமலைபுரம் சிற்பங்கள். முற்கால சோழர்கள் காலம். கிபி 850 விஜயாலய சோழன் காலத்தில் முக்கியத்துவம் பெற துவங்கிய சோழர்கள் தொடர்ந்து அப்பகுதியில் 400 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனர். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகேயுள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவிலை குறிப்பிட்டு சொல்லலாம். திருப்புரம்பியம் கோவில். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும். கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவகோஷ்டங்கள், அதாவது தேவகோஷ்டங்கள்னா மாடக்குழிகள் இருந்ததால் அதை செம்பியன் மாதேவி பாணி என வகைப்படுத்தலாம். ஓகே, ஸோ அதிகமான தேவகோஷ்டங்கள் அதாவது மாடக்குழிகள் இருந்தது அப்படின்னா அது செம்பியன் மாதேவி பாணி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு திருப்புரம்பியத்தில் உள்ள கோவில் ஒரு எடுத்துக்காட்டாகும். சாரிப்பா, கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஓகே, அதனால தான் வாய்ஸ்னால இது பண்ண முடியல, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சாரி. பிற்கால சோழர்கள் காலம். தஞ்சாவூரிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அமைந்துள்ள 2 உன்னதமான கோவில்கள் சோழர்களின் கட்டடக்கலை முதிர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே,
ஸோ ஏறத்தாழ கிபி 1009 கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோயில் ராஜராஜன் காலத்து செல்வப்பெருக்க சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவு சின்னமாகும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் ஆலயம். இது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். ஸோ இது வந்து ராஜராஜ சோழன் கட்டினது, இது அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில். தஞ்சாவூர் பெரிய கோவில். தஞ்சாவூர் பெரிய கோவில் அது கட்டப்பட்ட போது ஒரு பெரிய கோவில் வளாகமாக இருந்தது. அதன் விமானம் கர்ப்ப கிரகத்தில் மேலுள்ள கட்டுமானம் 216 அடிகள் உயரம் கொண்டதாகும். உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் அதுவும் ஒன்று என்பதால் இது குறிப்பிடத்தகுந்ததாக உள்ளது. மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் அதன் சிகரம் தட்சிணமேரு என்று அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்ட மிக பெரும் நந்தியின் சிலை ஒரே பாறையில் செதுக்கப்பட்டதாகும். கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்கள் வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக விளங்கிற்று. ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் ஐயப்பாட்டிற்கு இடமில்லாமல் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் வழித்தோன்றலாகும். இக்கோவிலின் உயரம் 55 மீட்டர் ஆகும். இக்கோவிலின் கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கருவறை போலவே 2 அடுக்குகளை கொண்டுள்ளது. வெளிச்சுவர்களின் 3 பக்கங்களிலும் சற்றே முன்புறம் நீண்ட மாடக்குழிகளும் இடையில் உள்ளடங்கிய பகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. மாடக்குழிகளில் சிவன், விஷ்ணு, ஏனைய கடவுளர்களின் வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. இக்கோவில் வளாகத்தில் சண்டிகேஸ்வரர், கணேசன், மகேஷாசுரமர்தினி ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாராசுரம். கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோவில் உள்ளது. பேரழகு மிக்க கட்டடக்கலை கூறுகளை கொண்ட இக்கோவில் ஐராவதத்தீஸ்வரருக்கு இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் படைத்தளிக்கப்பட்டதாகும். சோழ அரசன் 2ஆம் ராஜராஜன் இக்கோவிலை கட்டுவித்தார். இக்கோவில் சோழர்களின் கட்டடக்கலைக்கு மற்றொரு சிறந்த அடையாளமாகும். இக்கோவிலின் மகாமண்டபம் வடிவத்தில் பெரியதாக உள்ளது. இக்கோவிலின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சியளிக்கிறது. ஏனெனில் மகாமண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் 4 சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கருவறையிலும் தூண்களிலும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலை சுற்றி கோபுரத்துடன் கூடிய சுற்றுச்சுவர் உள்ளது. ஐராவதீஸ்வரர் கோவில். அடுத்ததாக பிற்கால பாண்டியர்கள். தென்னிந்திய கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்ததாகும். அதற்கு சிறந்த சான்றாக 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள தமிழ்நாட்டின் காரைக்குடிக்கு அருகே, ஓகேயா, இதுதான் பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்கிறது, குடைவரை கோவில் ஆகும். இங்குள்ள சிற்பங்கள், கல்வெட்டுகள் ஆகிய இரண்டிற்காகவும் இக்கோவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நுழைவாயிலை பார்த்த வண்ணம் அழகான கணேசரின் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. தேசி விநாயகம் என குகை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இச்சிற்பத்தின் சிறப்பு யாதெனில் 2 கைகளை கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கு வலதுபுறமாக திரும்பியுள்ளது. ஸோ நார்மலாக இடதுபுறமாக இப்படி இருக்கும், ஆனால் இது வலதுபுறமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையார்பட்டி கோவிலும் கற்பக விநாயகரும். விஜயநகர காலம். விஜயநகர அரசர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு புதிய வடிவிலான கட்டடம் கட்டும் முறை உருவானது. கோவில்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் கடவுளர்களின் திருவுருவ சிலைகள் மண்டபங்களில் காட்சிப்படுத்தப்பட்டன. கோவிலுக்கு வெளிப்புறத்தில் கட்டப்பட்ட தூண்களுடன் கூடிய இம்மண்டபங்கள் பொது நிகழ்ச்சிகளுக்காக உருவாக்கப்பட்டவையாகும். கோவிலுக்கு கிழக்கே பொதுமக்கள் கூடுவதற்காக கட்டப்பட்ட இம்மண்டபங்கள் பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தாற் போல இக்கோவிலுக்கு மேலும் அழகு சேர்த்தன. மண்டபத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண்கள் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளன. இத்தூண்களில் குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுளர்களின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆகியவற்றிலுள்ள கல்யாண மண்டபங்களின் குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். இம்மண்டபங்களில் மிகவும் புகழ்பெற்றது மதுரை கோவிலில் அமைந்துள்ள பொது மண்டபமாகும். ஜலகண்டேஸ்வரர் கோவில் கல்யாண மண்டபம், வேலூர். 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான விஜயநகர நாயக்க கட்டடக்கலையின் முக்கிய கூறுகளாக திகழ்பவை அழகூட்டப்பட்ட மண்டபங்கள், அலங்கரிக்கப்பட்ட தூண்கள், இயற்கை வடிவ அளவிலான சிலைகள், கோபுரங்கள், பிரகாரங்கள், இசைத்தூண்கள், மலர் அலங்கார வேலைப்பாடுகள், கல்லால் ஆன சாளரங்கள் ஆகியனவாகும். மேலும் கோவில்களோடு சேர்ந்து தெப்பக்குளங்கள் அமைக்கப்பட்டன. கோவில்களுக்கான நுழைவாயில்கள் 4 புறங்களிலும் மிக பெரும் கோபுரங்களுடன் கட்டப்பட்டன. சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகளை அமைக்கும் பழக்கம் நாயக்கர் காலத்திலும் தொடர்ந்தது. பெரிய வடிவங்களிலான புடைப்புச் சிற்பங்களை அமைக்கும் முறை
அதிகரித்தது என்பதை திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில், திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில் ஆகியவற்றில் காண முடியும். ஆழ்வார் திருநகரில் ஆதிநாதர் கோவிலில் உள்ள தெற்கு விழா மண்டபம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புகுமுக மண்டபம் ஆகியவை குறிப்பிடத்தகுந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ இது எங்கே இருக்குது? ஆதிநாதர் கோவில் மண்டபம், ஆழ்வார் திருநகரி. தமிழ்நாட்டில் கோவில்களின் மையப்பகுதியிலும் அவற்றை ஒட்டி அமைந்திருக்கும் பத்திகளிலும் இடம்பெற்றிருந்த தெய்வங்களின் உருவச்சிலைகள் ஏனைய பகுதியிலும் இடம்பெற துவங்கின. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள 1000 கால் மண்டபம், புது மண்டபம், திருக்குறுங்குடி 1000 கால் மண்டபம். ஓகே, 1000 தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 1000 கால் மண்டபம். நாங்குநேரி வானமா மலையார் கோவில் ஆகியவற்றிலுள்ள ரதி மண்டபம் ஆகியவை இக்கால மண்டப கட்டடக்கலைக்கு சிறப்புமிக்க எடுத்துக்காட்டுகளாகும். இக்கால பகுதியை சேர்ந்த தூண்கள் முந்தைய காலப்பகுதியை சேர்ந்தவைகளாக காட்டிலும் அதிகம் அலங்கரிக்கப்பட்டவையாக உள்ளன. முந்தைய காலப்பகுதியை விட இந்த கால பகுதியில் தூண்கள் அதிகப்படியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றைகளில் மிகப்பெரிய யாழி, குதிரை வடிவ சிலைகள் உருவாக்கப்பட்டன. அவற்றில் புராண இதிகாச காட்சிகள், அரச குடும்ப உறுப்பினர்களின் இயற்கை வடிவ அளவிலான முழுமையான உருவங்கள், சாதாரண மனிதர்களின் வடிவங்கள், விலங்குகள், பூவேலைப்பாடுகள் ஆகியவை செதுக்கப்பட்டுள்ளன. இக்கால பகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் இசைத்தூண்களாகும். மண்டபங்களில் உள்ள தூண்களின் மேற்பகுதி சிங்கம் அமைந்திருப்பது போல அமைக்கப்பட்டிருந்திருப்பது ஒரு பொதுவான கூறாகும். கர்ப்பகிரகத்தின் சுவர்களிலும் மண்டபங்களிலும் கற்சாளரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், திண்டுக்கல்லுக்கு அருகே தாடிக்கொம்பில் அமைந்துள்ள கோவில்கள், திருநெல்வேலிக்கு அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோவில், தஞ்சாவூர் மிக பெரிய கோவிலுக்குள் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகியவை இக்காலப்பகுதியை சேர்ந்து சிறப்பித்து சொல்ல வேண்டிய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிக பெரும் கலைப்படைப்புகளாகும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை கூடல் அழகர் கோவில், திருவள்ளிபுத்தூர் திருவள்ளரை அழகர் கோவில், திருவண்ணாமலை திருவரங்கம் ஆகிய ஊர்களின் கோவில்களில் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் இதிகாச கதைகள், பெரும்பாலும் இராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. வரதராஜ பெருமாள் கோவில் சிற்பங்கள், காஞ்சிபுரம். நவீன காலம் கிபி 1600க்கு பின்னர். மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களாக ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளனர். ராமேஸ்வரம் கோவிலின் மிகச் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன. உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் இவையே என சொல்லப்படுகிறது. இக்கோவில் 3 பிரகார சுற்றுக்களை கொண்டுள்ளது. கோவிலின் வெளிப்பிரகாரம் ஏறத்தாழ 7 மீட்டர் உயரம் கொண்டதாக உள்ளது. வெளிப்பிரகாரத்தின் கிழக்கு மேற்கு பிரகாரங்கள் 120 மீட்டர் நீளமுடையவளாக உள்ளன. வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பிரகாரங்கள் 195 மீட்டர் நீளமுடையவர்களாக உள்ளன. வெளிப்பிரகாரத்தை தாங்கி இருக்கும் 1200க்கும் மேற்பட்ட தூண்கள் தனிச்சிறப்பு கொண்டவனவாகும். மேலும் இத்தூண்களில் பெரும்பாலானவை அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டுள்ளன. இம்மூன்று பிரகாரங்களில் உட்புறம் அமைந்துள்ள பிரகாரமே மிக பழமையானதாகும். ராமநாத சுவாமி கோவில் பிரகாரம், ராமேஸ்வரம். ஓகே, அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. சுருக்கம்: பாறைகளின் சிற்பங்களை படைப்பது பல்லவர் கால சிறப்பு கூறாக அமைந்திருந்தது. முற்கால சோழர்களின் காலம் பேரழகு மிக்க விமானங்களுக்கு பெயர் பெற்றதாகும். பிற்கால சோழர்கள் காலம் பொலிவு மிக்க கோபுரங்களுக்காக புகழ்பெற்றது. மண்டபங்கள் விஜயநகர காலப்பகுதியின் தனிச்சிறப்பாகும். நவீன காலத்தில் பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டன. நவீன காலத்தில் பிரகாரங்களுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1600க்கு அப்புறமா. கலைச்சொற்கள்: சுதேசம், உள்நாடு, இண்டிஜினியஸ், நேட்டிவ். சகாப்தம், வரலாற்றின் ஒரு காலகட்டம், எரா, ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எப்போச் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறை, சாங்க்டம், சாக்ரட் பிளேஸ் செட் அபார்ட் இன் அ டெம்பிள். சீர்கேடான, டிகாடன்ட், கரப்ட், ஸ்டேட் ஆஃப் மாரல் டிக்ளைன். எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது, எக்ஸம்பிளிஃபைடு, இல்லஸ்ட்ரேட்டட், ரெப்ரசன்டேட்டட். சிலை வைக்கப்படும் இடம், நிச். A cavity, especially in a wall to display a statue.
கலைப்பண்பு கூறு மோட்டிவ் டெக்கரேட்டிவ் டிசைன் ஃபார்மிங் அ பேட்டர்ன் இன் அன் ஆர்டிஸ்டிக் ஒர்க். பெரிய கற்பாறை பாறாங்கல் போல்டர் வெரி லார்ஜ் ராக். சமகாலத்தை சேர்ந்தவர்கள் கான்டெம்பரரிஸ் லிவிங் ஆர் அக்கரிங் அட் த சேம் டைம். செதுக்கப்பட்ட ஹியூன் கட் அவுட் அண்ட் ஷேப்டு. சுவற்றில் செதுக்கப்படும் சிற்பம் பாஸ் ரிலீஃப் ஸ்கல்ப்சர் கார்வ்ட் இன்டு அ வால். செயல்திறன் ஒன்றை செய்து முடித்தல் எக்ஸிகியூஷன் கேரியிங் அவுட். உட்பகுதிகள் இடைவெளிகள் அப்படின்னா ரெசஸஸ் ஹாலோ ஸ்பேசஸ் இன்சைட் த வால் ஆர் எ ஸ்ட்ரக்சர். பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்களை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப படித்து லெசனை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேர்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள். ஓகே, கற்றல் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐவீக கற்றல் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைதீக சமய பிரிவுகளான சமணம் பௌத்தம் ஆசீவகம் ஆகியவை குறித்த சான்றுகளையும் இலக்கியங்களையும் அறிந்து கொள்ளுதல். ஓகே, வைதீகம் அவைதீகம். ஓகே, ஸோ அவைதீக சமய பிரிவுகளாக சமணம் பௌத்தம் ஆசீவகம் இதை வந்துட்டு சொல்கிறாங்க. மகாவீரர் புத்தர் ஆசீவக பிரிவை நிறுவிய கோசலா ஆகியோரின் போதனைகள் பற்றிய அறிவினை பெறுதல். தமிழ்நாட்டில் உள்ள மேற்சொல்லப்பட்ட சமய பிரிவுகள் சார்ந்த நினைவு சின்னங்களை தெரிந்து கொள்வது. இதுதான் இந்த லெசனுடைய முக்கிய நோக்கங்கள். அறிமுகம். பிகநிதியா எனப்படும் பழமையான பௌத்த சமய நூல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறுகின்றது. இருந்த போதிலும் இப்பல வகைப்பட்ட பிரிவுகளில் ஆசீவகம் மட்டுமே இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் சமணமும் பௌத்தமும் நவீன காலம் வரையிலும் தொடர்ந்து செழிப்படைந்தன. ஸோ ஆசீவகம்ங்கிறது வந்துட்டு இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் நவீன காலம் வரை சமணமும் பௌத்தமும் வந்துட்டு தொடர்ந்து செழிப்படைந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த லெசனில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் சமணம் பௌத்தமும் எந்தளவுக்கு பரவி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான். மகாவீரரும் புத்தரும் தங்கள் அற போதனைகளை வேத மதத்தின் பலி கொடுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக வைத்தனர். அவர்களின் போதனைகள் பாதுகாக்கப்பட்டு பல்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்த துறவிகளின் மூலமாக பின்வந்த சந்ததிகளும் கையளிக்கப்பட்டன. சமணம் சான்றுகள் இலக்கியங்கள். மகாவீரரின் அறிவுரைகள் 1000 ஆண்டுகளாக அவருடைய சீடர்களால் வாய்மொழி மூலமாகவே மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்தன. மகாவீரருடைய அறிவுரைகள் 1000 ஆண்டுகள், அதாவது 1000 ஆண்டுகள் வரையுமே வந்துட்டு வாய்மொழி மூலமாக தான் மக்களுக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கு. சமணத்தின் தொடக்க காலத்தில் சமண துறவிகள் சமணத்தின் 5 உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர். சமயம் சார்ந்த கையெழுத்து பிரதிகளே சொத்தாக கருதப்பட்டதால் சமயம் பற்றிய அறிவானது ஆவணப்படுத்தப்படவில்லை. மகாவீரர் இயற்கை எய்திய 200 ஆண்டுகளுக்கு பின்னர் சமண அறிஞர்கள் பாடலிபுத்திரத்தில் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். இது தொடர்பாக கூட்டப்பட்ட முதல் சமண பேரவை கூட்டம் இதுவே ஆகும். சட்ட விதிகளை வரையறுப்பதில் ஒருமித்த கருத்து எட்ட முடியாமல் போனதால் இக்கூட்டம் தோல்வியில் முடிந்தது. இருந்தபோதிலும் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வல்லபியில் கூட்டப்பட்ட பேரவை கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி பெற்றது. இது அறிஞர்களை சமண சமயத்தின் கொள்கைகளை உறுதிப்பட விளக்க ஊக்குவித்தது. மேலும் காலப்போக்கில் அதிக வயதும் ஆழமான ஞானமும் கொண்ட கற்றறிந்த பல சமண துறவிகள் சமண சமயம் தொடர்பாக பல்வேறு தலைப்புகளிலான உரைகளை தொகுத்தனர். ஏறத்தாழ கிபி 500இல் சமண ஆச்சாரியர்கள் ஒன்றை உணர்ந்தனர். அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் ஆகிய காலப்பகுதிகளை சேர்ந்த பல அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமண இலக்கியங்களையும் மனனம் செய்வது மிகச் சிரமமானது என்பதை உணர்ந்தனர். உண்மையில் சமணம் குறித்த மிக முக்கிய செய்திகள் இழக்கப்பட்டு விட்டன. ஆகவே அவர்கள் தாங்கள் அறிந்த சமண இலக்கியங்கள் அனைத்தையும் ஆவணப்படுத்துவது என முடிவு செய்தனர். ஓகேங்களா? சமணத்தின் 50 உறுதிமொழிகள். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது, அகிம்சை முறையில் இருக்கணும் அப்படின்றது. எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. உண்மை சத்யா, திருடாமை அசௌரியா, திருமணம் செய்து கொள்ளாமை பிரம்மச்சரியா, பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை அபரிக்கிரகா.
ஓகே. ஸோ என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா அஹிம்சை, சத்யா, அசௌரியா, பிரம்மச்சரியா, அபரிக்கிரகா. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுடைய 50 உறுதிமொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமணத்துடைய உறுதிமொழிகளாக இருந்திருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமணத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டு திகம்பரர், ஸ்வேதாம்பரர் என இரு பெரும் பிரிவுகள் ஏற்கனவே தோற்றம் பெற்றிருந்தன. திகம்பரர், ஸ்வேதாம்பரர் என இரு பிரிவினருமே ஆகம சூத்திரங்களை தங்களின் அடிப்படை நூல்களாக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அவற்றின் உள்ளடக்கம், கொடுக்கப்படும் விளக்கம் ஆகியவற்றில் வேறுபட்டனர். ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சமண மதம் உருவானதை பற்றி பார்த்தோம் இல்லையா, மகாவீரர் அவர்களை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயே நம்ம பார்த்துருவோம், திகம்பரர், ஸ்வேதாம்பரர் சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருக்குது சமண மதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சமண இலக்கியங்கள் பொதுவாக 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆகம சூத்திரங்கள், ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஆகம சூத்திரங்கள் பல சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளது. அவை அர்த்த, மகதி, பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளன. 12 நூல்களை கொண்ட அவை மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ளன. அவை மகாவீரரின் நேரடி சீடர்களால் தொகுக்கப்பட்டவையாகும். 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. ஓகே. ஸோ 12 நூல்களை கொண்ட மகாவீரர் நேரடி போதனைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்படுற அர்த்த மகதி அப்படின்னு சொல்லிட்டு பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு. 12வது வந்துட்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் என்பன ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள், தனிநபர்களால் எழுதப்பட்டு துறவிகளாலும் அறிஞர்களாலும் தொகுக்கப்பட்ட நூல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். அவை பிராகிருதம், சமஸ்கிருதம், பண்டைய மராத்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், தமிழ், ஜெர்மன், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டுள்ளன. மொத்தம் 84 நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 41 சூத்திரங்கள், 12 உரைகள், ஒரு மாபெரும் உரை ஆகியன இடம்பெற்றுள்ளன. ஓகேயா. ஸோ ஒரு மாபெரும்ங்கிறது மகாபாஷ்யா. ஓகேயா. சூத்திரங்கள் என்பன 11 அங்கங்களையும் ஸ்வேதாம்பரர்களால் பின்பற்றப்படும் நூல்கள், 12 உப அங்கங்களையும், நெறிமுறை குறிப்பேடுகள், 5 சேடாக்களையும், துறவிகளுக்கான நடத்தை விதிகள், 5 மூலங்களையும், சமணத்தின் அடிப்படை கோட்பாடுகள், பத்ரபாகுவின் கல்பசூத்ரா போன்ற 8 பல்வகைப்பட்ட நூல்களையும் கொண்டுள்ளது. பஞ்சதந்திரம் என்னும் நூலில் பெருமளவில் சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. கல்பசூத்ராவின் ஜைன சரிதா என்னும் சமண நூல் சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக சமண சமயத்தை நிறுவியவரும் முதல் தீர்த்தங்கரருமான பார்சவநாதர், கடைசியும் 24வது தீர்த்தங்கரருமான மகாவீரர் ஆகியோரின் வரலாறுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலின் ஆசிரியராக கருதப்படும் பத்ரபாகு சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து ஏறத்தாழ கிமு 296 பின் அங்கேயே குடியமர்ந்தார். நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் உலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரே தீர்த்தங்கரர்கள் ஆவர். இவைகளோடு இந்தி, தமிழ், கன்னடம் ஆகிய இந்திய பிராந்திய மொழிகளில் எழுதப்பட்ட சில சமண நூல்களும் நாம் பெற்றுள்ளோம். அதற்கு எடுத்துக்காட்டு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட காப்பிய நூலான சீவக சிந்தாமணி ஆகும். இந்நூல் சங்க இலக்கிய மரபில் திருத்தக்க தேவர் என்பவரால் இயற்றப்பட்டது. இந்நூல் தன் சொந்த முயற்சியால் மேல்நிலையை அடைந்த சமயப்பற்றுடைய இறுதியில் துறவு பூண்ட ஒரு அரசனின் வாழ்க்கையை வர்ணிப்பதாகும். தமிழில் எழுதப்பட்ட மற்றொரு அறிவுசார் நூலான நாலடியார் சமணத்துறவி ஒருவரால் இயற்றப்பட்டதாகும். திருக்குறளை பற்றி இயற்றிய திருவள்ளுவர் ஒரு சமணர் என நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் சமணங்கள் சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து கொங்கு பகுதிக்கும், அதாவது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகள், காவிரி கழிமுக பகுதிக்கும், திருச்சிராப்பள்ளி, தெற்குமுகமாக புதுக்கோட்டை பகுதிக்கும், சித்தன்னவாசல், இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள்ளும் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்கள் இடம்பெயர்ந்தனர் என்பதற்கு தெளிவான சான்று உள்ளது. பொதுவாக தமிழர்கள் திகம்பரர் பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தனர். களப்பிரர்கள் சமண சமயத்தின் ஆதரவாளர்களாய் இருந்ததாக நம்பப்படுகிறது. சித்தன்னவாசல் கோயில். புதுக்கோட்டை மாவட்ட
சித்தன்னவாசல் குகை கோவில். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தன்னவாசல் குகை நிலத்திலிருந்து 70 மீட்டர் உயரமுடைய பெரும்பாறை ஒன்றில் அமைந்துள்ளது. இதன் ஒரு முனையில் 7 அடி பட்டம் எனப்படும் இயற்கையாக அமைந்த குகையும் மற்றொரு முனையில் ஒரு குடைவரை கோவிலும் உள்ளன. வேலி அமைக்கப்பட்டுள்ள குகையின் பின்னே தரையில் 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கல் துயிலிடங்கள் சமணர்களின் தங்குமிடங்களாக இருந்துள்ளதாய் நம்பப்படுகிறது. இத்துறவிகளின் கற்படுக்கைகளில் அளவில் பெரிதாக இருக்கும் ஒன்றில் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளது. கிபி 8ஆம் நூற்றாண்டு அதற்கு பின்னரான காலப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளும் உள்ளன. அவைகளில் துறவிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர்கள் இவ்விடத்தில் தனிமையில் தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஓகே, சித்தன்னவாசல் குகை இதுதான் அந்த இடம். அரவர் கோவில் எனும் பெயருடைய சித்தன்னவாசல் குகை கோவில் குன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கோவிலின் முகப்பு எளிமையானதாக கல்லில் செதுக்கப்பட்ட 4 தூண்களை கொண்டுள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோவிலின் முன்பகுதியில் அர்த்த மண்டபமும் பின்பகுதியில் கருவறையும் உள்ளன. அதாவது கர்ப்பகிரகம், கருவறை கர்ப்பகிரகம் சொல்கிறாங்க. இக்கோவிலில் காணப்படும் சுவரோவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா சுவரோவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளன. 1958 தான் மத்திய அரசின் தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது. 1958 தான் மத்திய அரசின் தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ, இதை தனது பாதுகாப்பின் கீழே கொண்டு வந்திருக்கு இந்த பிளேஸை. அதன் பின்னர் இதை சுற்றி வேலி அமைக்கவும் பார்வையாளர்களின் வருகையை முறைப்படுத்தவும் 20 ஆண்டுகள் ஆயின. கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தின் இடப்புற சுவரில் தீர்த்தங்கர்களின் புடைப்பு சிற்பங்களும் வலப்புற சுவரில் ஆச்சாரியர்களின் புடைப்பு சிற்பங்களும் உள்ளன. சுவரோவியங்கள் சித்தன்னவாசலில் இருக்கிற சுவரோவியங்கள். காஞ்சிபுரத்தில் சமணர்கள். திருப்பருத்தி குன்றம். பல்லவர்கள் காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வருகை புரிந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கு பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் சமணர்களும் இருந்ததாக தனது பயண குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான பல்லவ அரசர்கள் சமணர்கள் ஆவர். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமணராக இருந்தவர் ஆவார். காஞ்சியில் 2 சமண கோவில்கள் உள்ளன. ஒன்று திருப்பருத்தி குன்றத்தில் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில், மற்றொன்று சந்திரபிரபா எனும் பெயரை கொண்டிருந்த தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோவிலாகும். பல்லவர் கட்டடக்கலை பாணியில் இக்கோவில்கள் அமைந்துள்ளன. ஆனால் காலப்போக்கில் இவை சேதமடைந்து விட்டன. விஜயநகர ஆட்சியின் போது 1387 புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடரான இருகப்பா என்பவரும் விஜயநகர அரசர் 2ஆம் ஹரிகர ராயரின் 1377 1404 2ஆம் ஹரிகர நாயருடைய காலம் அமைச்சரும் சேர்ந்து இக்கோவிலின் சங்கீத மண்டபம் ஒன்றை கட்டி கோவிலை விரிவுபடுத்தினர். அழகுமிக்க சுவரோவியங்களும் இக்காலத்தில்தான் வரையப்பட்டன. ஜைன கோவில் திருப்பருத்தி குன்றம். கோவில்களில் உள்ள சுவரோவியங்கள் தீர்த்தங்கர்களின் வாழ்க்கையில் நடந்த சில காட்சிகளை சித்தரிக்கின்றன. திருப்பருத்தி குன்றத்தில் உள்ள திருலோக்கியநாத கோவிலின் ஓவியங்களின் மீது புதுப்பித்தல் பணியின் போது வர்ணங்கள் பூசப்பட்டு விட்டதால் பாழாகிவிட்டன. திரிகூட பஸ்தி எனப்படும் 2வது கருவறையில் ஏராளமான கல்வெட்டுச் சான்றுகள் உள்ளன. இக்கல்வெட்டுகளில் கோவிலின் வளர்ச்சி குறித்த செய்திகளும் நூற்றாண்டுகளின் போக்கில் கோவிலுக்கு கொடையளித்த பலரை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. சுவரோவியங்கள். திரிலோக்கியநாதர் கோவில். ஓகே, திருலோக்கியநாதர் கோவிலில் இருக்கிற சுவரோவியங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பருத்தி குன்றம் தவிர மாநிலத்தின் வேறு பல கிராமங்களிலும் சமண சமயம் குறித்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை 83,359 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது 2011 கணக்கெடுப்பில் சமணர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருந்திருக்கு? 83,359 இருக்குது. மொத்த மக்கள் தொகையில் இது 0.12 விழுக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க, பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க.
கழுகுமலை சமண குடைவரை கோவில்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையில் உள்ள கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோவில். தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்கின்றது. இக்குகை கோவில் பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையினால் உருவாக்கப்பட்டது. இக்கோவிலில் பஞ்சவர் படுக்கை என்றழைக்கப்பட்ட பாறையில் செதுக்கி மெருகேற்றப்பட்ட கற்படுக்கைகள் உள்ளன. கழுகுமலை குகை கோவிலில் தீர்த்தங்கர்களின் உருவங்களை தவிர யக்ஷர்கள், யக்ஷிகள், முறையே ஆண் பெண் பணியாளர்கள் ஆகியோரின் உருவச்சிலைகளும் இடம்பெற்றுள்ளன. கழுகுமலை குகை கோவில் சிற்பங்கள். தமிழ்நாட்டில் ஏனைய பகுதியில் உள்ள சமணர் கோவில்கள். வேலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ள குகைகளின் உள்ளே கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண துறவிகளின் கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் உள்ள பைரவ மலையில் இப்படுக்கைகள் காண கிடைக்கின்றன. 3 குகைகளில் 2இல் மட்டுமே கற்படுக்கைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று 4 படுக்கைகளும் மற்றொன்றில் 1 படுக்கைகளும் உள்ளன. ஏனைய பகுதியில் காணப்படும் கற்படுக்கைகளில் உள்ள தலையணை பகுதி இங்குள்ள கற்படுக்கைகளில் காணப்படவில்லை. ஸோ மற்ற பகுதிகளில் இருக்கிற அந்த தலையணை பகுதி வந்துட்டு இந்த கற்படுக்கைகளில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலை சமண கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரில் அருகே அமைந்துள்ள ஒரு குகை வளாகத்தில் அமைந்துள்ளன. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவ்வளாகத்தின் 3 சமண குகைகளும் 2 சமண கோவில்களும் 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலையும் உள்ளன. நேமிநாதரின் இச்சிலையை தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமானதாக கருதப்படுகின்றது. மதுரையிலும் அதை சுற்றிலும் 26 குகைகளும் 200 சமண கற்படுக்கைகளும் 60 கல்வெட்டுகளும் 100க்கும் மேற்பட்ட சிலைகளும் உள்ளன. மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது கீழக்குயில்குடி கிராமம் ஆகும். இங்குள்ள குன்றுகள் மதுரை நகருக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை தேனி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளன. இங்குள்ள சிற்பங்கள் கிபி 860 முதல் 900 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய அரசன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவையாகும். இங்கு 8 சிற்பங்கள் உள்ளன. ரிஷபநாதர் அல்லது ஆதிநாதர், மகாவீரர், பார்சவநாதர், பாகுபலி ஆகியோரின் சிற்பங்கள் இங்கு காண கிடைக்கின்றன. கீழக்குயில்குடி குடவரை கோயில். கல்விக்கு செய்த பங்களிப்பு. சமண மடையாளங்களும் கோவில்களும் கல்வி கற்றுக் கொடுக்கும் மையங்களாகவும் சேவை செய்துள்ளன. இந்நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி கற்றுத்தரப்பட்டது. சமணர்கள் தங்கள் கோட்பாடுகளை பரப்புரை செய்ததோடு வெகு மக்களிடையே கல்வியை கொண்டு செல்வதில் தாங்கள் ஆற்றல் மிக்க தொடர்புடைய சாதனங்கள் என்பதையும் நிறுவனம் செய்தனர். ஓகே, ஸோ அவங்க அவங்களுடைய சமயத்தை மட்டுமே வந்துட்டு பரப்புரை செய்யலை, கல்வி கற்றுக் கொடுக்குறதும் அவங்களுடைய முக்கிய ஒரு இதாக வந்துட்டு அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. நாம் முன்னரே குறிப்பிட்டுள்ள பைரவமலை என்பது குக்கரப்பள்ளி என்னும் சிறு கிராமத்தின் அருகே அமைந்துள்ளது. பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையங்களாகும். தமிழ்நாட்டில் பள்ளி என்னும் சொல்லை தங்கள் ஊர் பெயர்களில் பின் ஒட்டாக கொண்ட கிராமங்களை பல பகுதிகளில் சாதாரணமாக காண முடியும். ஓகேங்களா. கல்வி நிலையங்கள் அவற்றோடு இணைக்கப்பட்ட நூலகங்களை கொண்டிருந்தன. சமணத்தை போதித்தவர்களால் சமண மதத்தின் முக்கிய கூறுகளை வலியுறுத்தி பற்பல நூல்கள் எழுதப்பட்டன. பெண்களும் துறவரம் பூண அனுமதிக்கப்பட்டதானது பெண்களிடையே கல்வியை கொண்டு செல்வதற்கு ஊக்கமளித்தது. பௌத்தம். புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர் என்பதாகும். ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தால் கௌதமர் சாக்கிய இனக்குழுவைச் சேர்ந்தவர், மேலும் அவர் முழு நிறைவு எனும் இலக்கை எட்டியவர் என பொருள்படும். கௌதம புத்தர் மகாவீரரின் சமகாலத்தவர் ஆவார். அவரது தந்தையார் இன்றைய நேபாளத்திற்கு அருகேயுள்ள ஒரு பகுதியில் சாக்கிய இனக்குழுவின் தலைவராக ஆட்சி செய்து வந்தார். கௌதமர் பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வது எதுவும் இல்லை என தெரிந்து கொண்டார். துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதை வீடு பேறு எனப்படும் முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. ஆனால் துறவு வாழ்க்கை மேற்கொண்ட பின்னரும் கௌதமரால் எங்கிருந்தும் உண்மைக்கான பொருளை உணர முடியவில்லை. ஒரு நாள் இரவு அவர் ஒரு போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தனது சந்தேகங்கள், தனிமை ஆகியவற்றை பற்றி சிந்தித்து சிந்தனை வயப்பட்டிருந்த வேளையில் ஒரு பேரமைதி அவர் மீது நிலவியது.
அதன் விளைவாக கௌதமர் எனும் துறவி புத்தர் எனும் ஞானி ஆனார். இறுதியில் மானுட துயரங்கள் குறித்த புதிரையும் அதற்கான காரணங்களையும் களைவதற்கான வழிகளையும் தெரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றார். அரச வாழ்வு மிகை ஆர்வமும் இன்ப நுகர்வும், துறவு வாழ்வு தன்னடக்க நிலையை எய்துதல் ஆகிய இரண்டுமே தவறு என உறுதிபட கூறிய அவர் இவை இரண்டிற்கும் இடைப்பட்டதை கண்டறிந்தார். அவருடைய இடைப்பட்ட வழி எண்வகை வழிகளை அடித்தளமாக கொண்டதாகும். ஸோ மகாவீரர் 5 உறுதிமொழிகள் சொன்னாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி புத்தருடையது எண்வகை அப்படின்னு சொல்கிறாங்க, எண்வகை வழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள், அன்பான பேச்சு, நன்னடத்தை, தீது செய்யா வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இதுதான். அடுத்ததான் புத்தர் கடவுளின் புகழை கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் அன்பின் வலிமையை கற்றுக் கொடுத்தார். அனைத்து மனிதர்களும் சமமான உரிமைகளுடன் பிறக்கின்றனர் என்ற கருத்தை கொண்டிருந்தார். அவர் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு தனது செய்திகளை தொலைதூர பகுதிகளில் பரப்பினார். புத்தர் தனது போதனைகளை பிராகிருத மொழியில் பரப்புரை செய்தார். புத்தரின் 4 பேருண்மைகள் பின்வருமாறு: வாழ்க்கை துயரம், வயோதிகம், நோய், இறுதியில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். துயரங்கள் ஆசையினாலும் வெறுப்பினாலும் ஏற்படுகின்றன. ஆசையை துறந்துவிட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சியை அடையலாம். ஒருவர் எண்வகை வழிகளை பின்பற்றினால் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் கைவரப் பெறலாம். பௌத்த இலக்கியங்கள். புத்தருடைய போதனைகள் நீண்ட காலத்திற்கு ஆசிரியர்களின் நினைவாற்றல் வழியாக சீடர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. ஏறத்தாழ கிமு 80 அவை எழுதப்பட்டன. இவை பாலி மொழியில் எழுதப்பட்டன. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகா எனும் பௌத்த பொது விதிகள் 3 பிரிவுகளை கொண்டுள்ளன. அவை 3 கூடைகள் என்றும் அழைக்கப்பட்டன. அவை வினய பிடகா, சுத்த பிடகா, அபிதம்ம பிடகா. வினய பிடகா இதில் பௌத்த துறவிகளுக்கான பிட்சுக்கள் விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. தூய்மையான நடத்தையை பெற இவை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். வினய பிடகாங்கிறது தூய்மையான நடத்தையை பெற இவை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. இது இதில் பௌத்த துறவிகளுக்கான அப்படிங்கிறது பிட்சுக்கள், ஓகேயா? ஸோ விதிமுறைகள், அவங்களுக்கான விதிமுறைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்த பிடகா விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுகின்றது. அபிதம்ம பிடகா இது நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள், கோட்பாடு ஆகியன குறித்து விளக்குவதாகும். ஓகேங்களா? மூன்று கூடைகள் தான் 3 பிரிவுகளை பௌத்த பொது விதிகள் 3 பிரிவுகளை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது வினய பிடகா, சுத்த பிடகா, அபிதம்ம பிடகா. ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது விதிகளை பற்றி கூறுகிற ஏனைய பௌத்த விதிகள். ஜாதகங்கள். பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல் புத்த வம்சா. இது கவிதை வடிவில் எழுதப்பட்டுள்ள மரபு வழி கதையாகும். கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகின்ற 24 புத்தர்களின் வாழ்க்கையையும் செயல்பாடுகளையும் இது எடுத்துரைக்கின்றது. பொது விதிகள், கோட்பாடுகள் குறித்து விளக்கும் நூல்களை தவிர பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் நீண்ட வரிசை கொண்டதாக உள்ளது. கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவை அவற்றில் அடங்கும். மிலிந்த பன்ஹா, அதாவது மிலிந்தாவின் கேள்விகள் என பொருள். கிரேக்க பாக்டீரியன் அரசன் மிலிந்தா என்பவருக்கு பௌத்த பிட்சுவான நாகசேனர் என்பவருக்கும் இடையே பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்து நடைபெற்ற உரையாடலை கொண்டுள்ளது. இதன் மூலம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகளான மகாவம்சம், தீபவம்சம் ஆகியவற்றில் மகாவம்சம் இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறுகிறது. தீபவம்சம் புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றியும் பேசுகின்றது. புத்த கோசாவால் எழுதப்பட்ட விசுத்தி மக்கா பிற்காலத்தைச் சேர்ந்த ஒரு நூலாகும். இவரே முதல் பௌத்த உரையாசிரியர் ஆவார். மகாயாண பௌத்தத்தின் எழுச்சியை தொடர்ந்து பௌத்த சமயத்தில் சமஸ்கிருத மொழி முக்கிய இடத்தை வகிக்க தொடங்கியது. இருந்த போதிலும் ஒரு சில சமஸ்கிருத நூல்கள் ஹீனையான பிரிவினராலும் படைக்கப்பட்டன. அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்த சரிதா சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல்களாகும். இந்நூல் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை எம்புகின்றது. தமிழகத்தில் பௌத்தம். தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையை சேர்ந்த சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதற்கு சான்றாக பாண்டிய நாட்டில் சில நினைவு சின்னங்கள் உள்ளன. அவை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை ஆகும். குகைகளில் காணப்படும் அவை பஞ்சபாண்டவ மலை என அழைக்கப்படுகிறது. இக்காலப்பகுதியில் தழைத்தோங்கிய பௌத்தமானது
சமணம், ஆசீவகம் இந்து மதத்தின் பல்வேறு பிரிவுகளை ஆகியவற்றுடன் நட்பமைதியுடன் கூடி செயல்பட்டுள்ளது. பக்தி இலக்கிய காலம் முதல் பக்தி இலக்கிய பேரியோர்கள் பௌத்தத்தை எதிர்த்தனர். பௌத்தம் அரசர்கள் அளித்து வந்த ஆதரவை இழக்கத் தொடங்கியது. தமிழகத்தில் பௌத்தம் சந்தித்த சவால்கள் குறித்த சான்றுகளை சைவ நாயன்மார்களின் தேவார பாடல்களும் வைணவ ஆழ்வார்களின் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் முன்வைக்கின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணியான யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தம் ஏறத்தாழ சரிவுற்ற நிலையில் இருந்தது. பௌத்தம் முற்றிலுமாக மறைந்து போனது என்ற ஒரு பொது கருத்து உள்ளது. ஆனால் அப்படியல்ல. வீர சோழியம் என்னும் நூல் 11ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல். கிடைக்கப்பெற்றமையும் நாகப்பட்டினத்தில் கிடைத்துள்ள 13ஆம் நூற்றைச் சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகளும் பின்வந்த காலங்களிலும் பௌத்தம் இருந்தமையை உறுதி செய்கின்றன. சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்தில் கிடைத்திருக்கும் புத்தரின் சிற்பங்கள் இக்கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றன. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க, பௌத்தம் வந்துட்டு முழுமையாக 7ஆம் நூற்றாண்டில் வந்து சீன பயணியான யுவான் சுவாங் வந்தபோது பௌத்தம் வந்துட்டு ஏறத்தாழ சரிவுற்ற நிலையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்தம் முற்றிலுமாக மறைந்து போனது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருந்திருக்கு. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு சான்றாக என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீர சோழியம்ங்கிற நூலில் இருக்கிற காலத்தில் அது வந்து எந்த காலத்தை சேர்ந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால சோழர்கள் காலத்தில் இருந்தது. அது வந்துட்டு ஒரு பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் தான் வந்துட்டு வீர சோழியம் அப்படிங்கிறது. அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பௌத்தர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகளும் பின்வந்த காலத்தில் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பௌத்தம் இருந்தமைக்கு ஒரு சான்றுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சேலம் மாவட்டம் தியாகனூர் கிராமத்தில் கிடைத்திருக்கும் புத்தரின் சிற்பங்கள் இக்கருத்திற்கு மேலும் வலு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புத்த சிற்பம் தியாகனூர். நாம் முன்னர் பார்த்தவாறு பல்லவர் கால முதலாகவே பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. இதில் நாகப்பட்டினம் மட்டுமே விதிவிலக்காக திகழ்ந்தது. அங்கே பௌத்தத்தை சோழ அரசர்கள் ஆதரித்தனர். அவ்வாதரவு சமய காரணங்களுக்காக அல்ல, மாறாக அரசியல் காரணங்களுக்காக அளிக்கப்பட்ட ஆதரவாகும். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீவிஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார். பிற்காலத்தில் அது அழிவுக்குள்ளாயிற்று. கூலவாணிகன் சீத்தலை சித்தனாரால் எழுதப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியமாகும். சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் இருந்த பௌத்த சமயம் தொடர்பான சொற்களை அவர் தமிழில் மொழியாக்கம் செய்து பௌத்தத்தை இம்மண் சார்ந்ததாக ஆக்கினார். வஜ்ரபோதி என்னும் பௌத்த துறவி தாந்திரிக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார் என்றும் பல்லவ அரச சபையை அலங்கரித்த அவர் பின்னர் சீனம் சென்று விட்டதாகவும் 2ஆம் நரசிம்ம பல்லவன் சான்றொன்று கூறுகிறது. பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருந்த சமயம் என மகேந்திரவர்மனின் மத்தவிலாச பிரகாசனம் எனும் நூல் எடுத்துரைக்கின்றது. கல்வி புலத்தில் பௌத்த சங்கங்களும் விகாரைகளும் கல்விக்கான இல்லங்களாக தொடர்ந்து செய்தன. கல்வி கற்பதற்காக உலகின் பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்தனர். நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகியன மிகச்சிறந்த கல்வி மையங்கள் என பெயர் பெற்றன. இவை அனைத்தும் பௌத்த விகாரைகளாகும். திபெத், சீனா ஆகிய நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் மீது பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திற்று. பௌத்தத்தின் போதனைகளை பரப்புவதற்கு அவர்கள் செயல்திறன் மிக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். விகாரா என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம். விகாரா அப்படின்னா வாழ்விடம் அல்லது இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்னு சொல்கிறாங்க. தொடக்கத்தில் சுற்றி அலைந்து திரியும் துறவிகள் இவற்றை மழைக்காலங்களில் பொது தங்குமிடங்களாக பயன்படுத்தினர். பணம் படைத்த சாமானிய பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலம் இவை கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது. அவை பல்கலைக்கழக கல்வியை வழங்கியதோடு புனித நூல்களின் கருவூல சேகரங்களாகவும் திகழ்ந்தன. நாலந்தாவை போன்றே பல விகாரைகள் உலக புகழ் பெற்றவையாகும். விகாரைகள்: நாலந்தா பௌத்த விகாரை. இந்திய தொல்லியல் துறையால் காவிரி பூம்பட்டினத்தில் அகழாய்வு செய்து ஒரு பௌத்த விகாரையும் ஒரு கோவிலும் கண்டறியப்பட்டது.
மேலும் 125க்கும் மேற்பட்ட ஆய்விடங்களில் நூற்றுக்கணக்கான கற்சிற்பங்களும் செப்பு சிலைகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பௌத்தம் தமிழகம் முழுவதும் பரவி இருந்தது என்பதற்கு இவைகளே சான்றுகளாகும். திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் ஒதுக்கமாயுள்ள திருநாட்டியட்டாங்குடி கிராமத்தில் ஒரு வயலில் கிணறு வெட்டும் பொழுது 1.03 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை ஒன்று கிடைத்துள்ளது. பத்மாசன கோலத்தில் புத்தர். ஆசீவக தத்துவம். ஓகே, சமணம் பௌத்தம் தொடர்ந்து ஆசீவக தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆசீவகர்கள் வினைப்பயன், மறுபிறவி, முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆசீவக பிரிவின் தலைவர் கோசலா மன்காலி புத்தா என்பவர் ஆவார். ஆசீவகர்கள் மிக கடுமையான துறவரத்தை கடைபிடித்தனர். ஆசீவக சமயமும் அதன் தத்துவமும் வேத பாடல்களிலும் பிராமணங்கள், ஆரண்யங்கள் ஆகியவற்றிலும் பண்டைய சமஸ்கிருத தொகுப்புகளிலும் சமண பௌத்த சமயங்களுக்கு முந்தைய காலப்பகுதியை சேர்ந்த ஆய்வுகளிலும் காண கிடைக்கின்றன. ஆசீவகத்திற்கான இலக்கியங்கள் இல்லாது போனாலும் கோசலரின் தத்துவங்கள் ஏனைய மதங்களில் ஜீவித்திருக்கின்றன. 6 ஆண்டு காலங்கள் கோசலா மகாவீரருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார். பின்னர் இருவரும் பிரிந்தனர். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசீவகர்களை ஆதரித்தனர். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் ஆசீவகம் சரிவை சந்தித்தது. இதனிடையே தென்னிந்தியாவில் பரவியிருந்த ஆசீவகம் அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்பட்டது. ஆசீவக துறவிகளை குறிக்கும் படம். ஸோ அவங்க முற்றும் துறந்தவர்களாக தான் இருந்திருக்காங்க. வரலாறு முழுவதிலும் ஆசீவர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. பல்லவர், சோழர், ஹொய்சாளர் ஆகியோரது ஆட்சி காலங்களில் கிராம சமூகத்தினர் ஆசீவர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர். இதுபோன்ற இடர்பாடுகள் இருந்த போதிலும் 14ஆம் நூற்றாண்டு வரை இன்றைய கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாலாற்றின் பகுதிகளிலும் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகள் இதிலையும் ஆசீவகம் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது. இறுதியில் ஆசீவர்கள் வைணவத்தால் ஈர்த்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. கடைசியாக ஆசீவர்கள் வைணவத்தால் ஈர்த்து கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க. பாடச்சுருக்கம். சமணத்தை அறிந்து கொள்வதற்கான சான்றுகளும் இலக்கியங்களும் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சமணம் இருந்தமை குறித்து திறனாய்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள சமண நினைவு சின்னங்களும் கலைகளும் முக்கியமாக சித்தன்னவாசலும் கழுகுமலையும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. பள்ளி வாயிலாக கல்விக்கு சமணர்கள் ஆற்றிய பங்களிப்பு விளக்கப்பட்டுள்ளது. பௌத்த போதனைகள் பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பௌத்தம் செயல்பட்டது ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பௌத்த மரபு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளன. ஆசீவக தத்துவத்தின் சாரமும் அதன் தமிழ்நாட்டில் இருந்தமையும் விவரிக்கப்பட்டுள்ளன. கலைச்சொற்கள். பழமை சாராத வழக்கத்தில் உள்ள மத கொள்கைக்கு மாறான heterodox, not conforming to orthodox beliefs, especially religious ones, unorthodox. ஒரு விதி, பொது ஒழுங்கு, canon, a rule, an accepted principle, ஒருமனதாக, anonymous, all sharing the same view. துறவி, சந்நியாசி, ascetic, monk, hermit. சீர்கேடு, மோசமடை, deteriorate, to grow worse. தடங்கள், அடையாளங்கள், சுவடுகள், vestiges, things left behind remains traces. அடிநில குகை, cavern, large deep underground cave. சிறு குன்று, hillock, small hill mound. கட்டடத்தின் முகப்பு, facade. The front of a building, சுவரில் அல்லது மேற்கூரையில் வரையப்படும் ஓவியங்கள். சுவரோவியம், ஓவியங்கள், frescoes. Paintings done in watercolor on a wall or ceiling. சுவரோவியம், mural, a large picture painted on a wall. உத்வேகம், உந்து சக்தி, impetus, motivation, stimulus. ரட்சிப்பு, முக்தி, விமோச்சனம், salvation, saving from harm, ruin and loss. ஐயுறவாத, சமய ஐயுறவாளர். skeptic அப்படின்னு சொல்கிறாங்க. someone who habitually doubts accepted beliefs. அடக்க முடியாத ஆசை, மிகு விருப்பம், craving, a strong desire. துன்புறுத்துதல், அடக்குமுறை, persecution, unfair treatment of a person or a group especially because of their religious or political beliefs. ஓகே,
ஸோ பின்னாடி பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு 3 பருவங்களும் முடிஞ்சிருச்சு. 7ஆம் வகுப்பில் 3 பருவங்களும் முடிஞ்சிருச்சு. முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம 8ஆம் வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.